सीतापदे राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानकीकांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पदे हर हर महादेवा। सिद्धिविनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सदगुरु महाराज की जय। सर्व साधुमल की जय। श्रील प्रभुपाद की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुक शौनक भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादि पुण्यानिमान परम बाहुवदान स्मरामि। श्रील प्रभुपाद की जय। राम 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 हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्री वासादि गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे राम 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 राम। ஸ்ரீப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுக்கிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யக்ஞத்தில் நாம சில பகவத்கீதை பாகவதம் இதுக்கெல்லாம் உயிர் கொடுத்தார் ஸ்ரீல பிரபுபாதா. உண்மையிலேயே இந்த பகவத்கீதையெல்லாம் வேற வேற வியாக்கியானங்களில் படிக்கும்போது அந்த வார்த்தைகளுக்கு நிராதரவா அப்படியே விட்டுட்டாங்க. நிராதரவானா எல்லாத்தையுமே சுகம் துக்கம் எல்லாத்தையும் சமமா பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சமமா பார்க்கணுன்றதை அப்படியே விட்டுருவாங்க. எந்த நிலையிலிருந்து சமமா பார்க்கணும் சுகம் துக்கத்தை அப்படின்ற விளக்கத்தை கொடுக்காம சுகதுக்கத்தை சமமா கொடுத்தணும் சமமா பார்க்கணுன்ற அந்த வார்த்தையை அப்படியே போட்டு சமமா பார்க்கணும் எல்லாத்தையும் சமமா பார்க்கணும் துன்பம் வந்தாலும் இன்பம் வந்தாலும் அப்படியே சமமா பார்க்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் பொறுத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறேன். அப்படியே அந்த வார்த்தைக்கு அப்படியே விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது எப்படி சமமா பார்த்தாருன்னு வேற ஒரு மகான்களை வச்சு சொல்லுவாங்க மற்ற பகவத்கீதையெல்லாம் பார்த்தீங்கன்னா. அப்போ அந்த வார்த்தைக்கு என்னன்னா ஒரு ஆதரவு கொடுக்காத மாதிரியே அனாதரவாக அந்த பகவத்கீதையினுடைய ஸ்லோகங்களுக்கு பார்த்தா மற்ற மொழிபெயர்ப்பெல்லாம் அதாவது மற்ற வியாக்கியானங்கள்லாம் பார்த்தா எத்தனையோ பகவத்கீதை புஸ்தகம் வந்திருக்கு. அந்த பகவத்கீதையில் படிச்சு பார்த்தோம்னா அந்த பகவத்கீதை ஸ்லோகத்துக்கு தமிழ் அர்த்தம் எளிமையாக கொடுத்துருப்பாங்க, நல்லா தான் கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையும் சமமாக பார்க்கணுன்னு எல்லாம் கரெக்டு. ஆனால் அனுபவத்துக்கு வரல. அப்போ அந்த வார்த்தைகள் அனாதரவாக விடப்பட்டிருக்கிறது. பகவானுடைய கிருஷ்ணனுடைய வார்த்தைகள் அப்படியே அனாதரவாக விடப்பட்டிருக்கிறது. அதை புரிஞ்சிக்க முடியுது. எல்லாத்தையும் சமமாக பார்க்கணுன்னு. இன்பம் வந்தாலும் சம்மா பாரு, துன்பம் வந்தாலும் சம்மா பாரு அப்படின்னு சொல்லி புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் அது எப்படி நம்ம சம்மா பார்க்க முடியும்? இல்லை, இந்த மகாத்மா சம்மா பார்த்தாரு, அந்த மகாத்மா சம்மா பார்த்தாரு,
இப்படி வாழ்ந்தாங்க. அதுக்கும் சிரிச்சுட்டே இருந்தார், இதுக்கும் சிரிச்சுட்டே இருந்தார், ரெண்டுத்துக்கும் மயங்காமல் இருந்தார் அப்படின்னு ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. உதாரணம் சொல்லிட்டு அவ்வளோதான், அப்படியே விட்டுருவாங்க. இது நம்ம மற்ற பகவத்கீதை புஸ்தகத்தில் பார்த்துருக்கலாம். ஆனால் இது எனக்கு உண்மையான விஷயத்த சொல்கிறேன், உண்மையாக என் வாழ்க்கையில் நடந்த விஷயத்த சொல்கிறேன், அடியனுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயத்த சொல்கிறேன். இந்த பகவத்கீதை எங்கள் அப்பாவுக்கு ஆர்எஸ்எஸ்ல ஒரு பகவத்கீதை கொடுத்தாங்க. அந்த பகவத்கீதை என்னன்னா, அப்போ அந்த பகவத்கீதை ரொம்ப பிரசித்தம். அந்த டைமில் எங்கள் அப்பாவுக்கு கொடுக்கும்போது அந்த பகவத்கீதை ரொம்ப பிரசித்தம். எங்கள் அப்பா ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க அந்த பகவத்கீதை. அந்த பகவத்கீதையை எங்கள் அப்பா படிக்க மாட்டார், அவர் மகாபாரதம் தான் படிப்பார். பகவத்கீதையை வாங்கி படித்தார், சும்மா படித்து பார்த்தாரு. அது என்னவோ ஒரு உபதேசமாக இருக்குன்னு சொல்லி அப்படியே விட்டார். அதை படித்தாலும் ஏதோ எல்லாம் சமமாக இருக்கணும், எல்லாம் சுகதுக்கணும், சமனாக கருத்தணும், எல்லாம் ஓரளவுக்கு படிப்பார். படிச்சுட்டு அப்படியே வச்சுட்டு வருவார். அப்போ எங்கள் மாமா வந்தார். எங்கள் மாமாவும் படித்து பார்த்துட்டு எங்கள் வீட்டில் மகாபாரத புஸ்தகம் இருக்குது, மகாபாரத புஸ்தகத்தை எடுத்துன்னு போயிட்டார். பகவத்கீதையை விட்டுட்டு போயிட்டார். அவருக்கு புராணம்னா ரொம்ப பிடிக்கும். அதில் மகாபாரதத்தை எடுத்துன்னு போயிட்டார் படிக்கிறதுக்கு. பகவத்கீதையை வச்சுட்டு போயிட்டார். பகவத்கீதையை எடுத்து படிக்கலை. ஏன் மாமா படிக்கலை அப்படின்னு கேட்டேன். இல்லை, அது ஒரே உபதேசமாக இருந்தது, அது ஒன்று எல்லாம் உபதேசமாக இருந்தது, ஒரு கதையாகவே இல்லை அப்படின்ட்டு. அப்படியே படித்தாலும் எல்லாத்தையும் சம்மான கருத்தணும், இது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி, அதில் சொல்லியிருக்கே, அது மாதிரி அப்படியே படிக்கலாமேன்னா படித்தா கூட அது எதுவும் புரியல அப்படின்ட்டு விட்டு போயிட்டார். அதே மாதிரி சரி நம்ம தான் படிக்கலாமேன்னு சொல்லிட்டு நான் அடியன் அப்போ சின்ன வயசு தான், சின்ன பையனாக இருந்தால் அப்போ எடுத்து படித்தேன். எல்லாத்தையும் சம்மா கருத்தணும், நல்லா தான் இருந்தது. ஆனால் அந்த வார்த்தைகளுக்கு ஆதரவு இல்லாமல் இருந்தது. அந்த பகவானுடைய வார்த்தைகளுக்கு அப்படியே அதில் என்ன இருக்கோ அதுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணிவிட்டு அதுக்கு ஏதோ உதாரணம் சொல்லிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். இப்போ எப்படி சூரியன் எல்லாத்துலேயும் சம்மா இருக்குது பாருங்கள், எல்லார் கண்ணிலையும் சூரியன் தெரியுது, அது போல் சம்மா. அது மாதிரி நம்மளுக்கு எல்லாத்தையுமே நம்ம சம்மா பார்க்கணும், எல்லாருக்குள்ள அந்த ஆத்மா பார்க்கணும். இது எல்லாருக்குள்ள அந்த ஆத்மா பார்க்கணுன்னா அது எப்படி பார்க்க முடியும்? நமக்கு தேக விகாரங்கள் தான் நம்ம கண்ணுக்கு தென்படுதே தவிர அந்த ஆத்மா ஸ்வரூபத்தை நம்ம கண்ணுக்கு தென்படுறதில்லை. நம்மளுக்கு தெரியுதுன்னாவோ அதை வச்சு தானே நம்ம சம்மா பார்க்கலாமா இல்லையான்றதை நம்ம தீர்மானிக்கிறோம். இவன் கருப்பாக இருக்கான், சிவப்பாக இருக்கான், இவன் ஆணாக இருக்கான், பெண்ணாக இருக்கான்ற விகாரங்கள் தான் நம்மளுக்கு பாதிக்கப்படுறோம். நம்ம விகாரங்களால் பாதிக்கப்படும் போது நம்ம எப்படி சம்மா பார்க்க முடியும்? அதுக்குள்ளே இருக்க ஆத்மா எப்படி பார்க்க முடியும்? அப்போ இது எனக்கு புரியல. அப்போ எப்படி சம்மா பார்க்க முடியும் அப்படின்னு எல்லாத்துலேயும் ஆத்மா பாருன்னா, ஆத்மா நம்மளுக்கு தெரிஞ்சாதான்ப்பா பார்க்க முடியும். ஆத்மா தான் தெரிய மாட்டேங்குது, உடல் தான்ப்பா தெரியுது. இந்த உலகத்தில் எல்லாம் விகாரங்கள் தான்ப்பா தெரியுது. இது மரம், செடி, கொடி எல்லாத்துக்குள்ள ஆத்மா இருக்குதுன்றது ஓகே. அந்த ஆத்மா எனக்கு தெரியலையே. எனக்கு தெரிஞ்சது விகாரங்கள் தானே. அந்த விகாரங்கள்னா இந்த மரம், செடி, கொடி, மனுஷன், ஆணு, பெண்ணு, கருப்பா, சிவப்பு, நட்டையாக இருக்கிறான், கொட்டையாக இருக்கிறான், நல்லவனாக இருக்கான், கெட்டவனாக இருக்கான், இந்த விகாரங்கள் தானே எனக்கு தெரியுது. எனக்கு அஜ்ஞான ஒழிலையே. ஆனால் சமணா பாரு அப்படியே போட்டா நம்மளுக்கு எப்படி அனுபவம் வரும்? அப்போ இது மாதிரி வியாக்கியானங்களில் இன்னும் வேறு சில பகவத்கீதைலாம் படித்து பார்த்தேன். யாரோ ஒரு கவிஞர் எழுதியிருந்தார் பகவத்கீதை, அதை படித்து பார்த்தேன். படிக்கிறதுக்கு நல்லா இருக்குது, சுவாரஸ்யமாக இருக்குது, நல்லா போட்டிருக்காங்க பகவத்கீதையில். ஆனால் அனுபவத்துக்கு வரலையே. அப்போ நிராதரவாக விடப்பட்டு இருக்குது அந்த வார்த்தைகள். அந்த வார்த்தைகளுக்கான உண்மையான ஒரு மொழிபெயர்ப்பு, உண்மையான ஒரு விளக்கம் எந்த பகவத்கீதையிலையும் கிடையாது. எந்த பகவத்கீதையிலையும் நான் பார்க்கல. படித்து பார்த்தேன். இன்னொன்று பெருசாக தலைக்காணி மாதிரி ஒரு பெரிய புஸ்தகம், 50 ரூபாய்க்கு கொடுத்தாங்க, பெரிய புஸ்தகம் பகவத்கீதை. அதை படித்து பார்த்தா மண்டை குழம்புது. அதுக்கு ஒரு கேள்வி பதிலும் போட்டு அது ஒரு பெருசாக என்னென்னோ பண்ணியிருக்காங்க. அது படித்து பார்த்தா மண்டை குழம்புது, எதுவும் புரியல, எதுவும் இது பண்ண முடியல தெளிவாக. அது இப்படியா அப்படியா, அதுக்கு எடுத்ததுக்கெல்லாம் சச்சிதானந்த ஸ்வரூபமாக்கி அந்த பரபிரம்மம்
சச்சிதானந்த ஸ்வரூபமாகி அந்த பரபிரம்மம் அப்படின்னு போட்டுக்குது அந்த புஸ்தகத்தில். பெருசாக இருக்குது தலைகாணி மாதிரி. அப்போ 50 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்சாதி கோயிலாண்டு போய் அது 90 ரூபாய்க்கு வாங்கினேன். 90 ரூபாய்க்கு வாங்கி அந்த புஸ்தகத்தை படித்து பார்த்தேன். படித்தா என்னென்னவோ அந்த யோகத்துக்கு, கர்ம யோகத்துக்கு இந்த ஸ்லோகத்தை இப்படி எடுத்துக்கணும், ஞான யோகத்துக்கு இந்த ஸ்லோகம் இப்படி எடுத்துக்கணும் அப்படின்லாம் போட்டுதே தவிர இது என்ன நம்ம இது அது எந்த யோகத்துக்குன்னா எடுத்துக்குவோம். நான் எதை எடுத்துக்கணும்? கர்ம யோகத்துக்கு இப்படி எடுத்துக்கணும், ஞான யோகத்துக்கு இப்படி எடுத்துக்கணும், தியான யோகத்துக்கு இப்படி எடுத்துங்க அப்படின்லாம், ஞான யோகத்துக்கு இப்படி எடுத்துங்க அப்படின்லாம் போட்டுக்குது. போட்டுன்னா அந்த ஸ்லோகத்தை ஒரு ஸ்லோகத்தை இத்தனை விதமாக எடுத்துக்கணுமா? அது எப்படி நம்ம எடுத்துக்க முடியும்? எப்படி நம்ம இது நம்மளுக்கு இது ஒரே குழப்பமா இருக்குது. வாழ்க்கையில் நான் கடைப்பிடிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா இதுக்கு எங்கேயுமே விளக்கம், சரியான விளக்கம் நான் ஓப்பனாக சொல்கிறேங்க. சத்தியமாக நடந்த விஷயம் சொல்கிறேன். எனக்கு எல்லாமே இதெல்லாம் ஆர்எஸ்எஸில் ஒரு புக்கை கொடுத்தாங்க. அந்த புஸ்தகம் படித்தேன். அது எனக்கு அவ்வளோ ஆறுதல் கொடுக்கல. அது நான் எதுவும் யாரையும் நிந்திக்கூடாதுக்காக நான் அந்த பேர்லாம் சொல்ல விரும்பலை. அது ஒரு பகவத்கீதை. அது ஒரு பகவத்கீதை. அந்த பகவத்கீதை படித்து எனக்கு ஒன்றுமே, அதாவது என்னன்னா எல்லாத்தையும் சம்மனாக்கிறது, இதை பண்ணு, அப்படி பண்ணு, இப்படி பண்ணுன்னு சொல்லிதே தவிர, ஆனால் அதுக்கு விளக்கெல்லாம் கூட கொடுத்துருக்காங்க. ஒரு மகாத்மாவுடைய விளக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஆனால் அனுபவத்துக்கு வரல. இதை போயிடுச்சா ஆர்எஸ்எஸில். அப்புறமா என்னன்னா பெரிய பெரிய புஸ்தகம், தலைகாணி மாதிரி புஸ்தகம். அது 50 ரூபாய்க்கு கொடுத்தாங்க ஃப்ரீயாக அப்படின்னு 50 ரூபாய்க்கு கொடுத்தாங்க, கம்மி விலையில். ஆனால் பெருசாக கொடுத்தாங்க, தாராளமான பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. சேவைகள்லாம் ஓகே, ஆனால் அதில் அனுபவம் வரணும் இல்லையா? நீ கர்ம யோகத்தை இப்படி எடுத்துக்கோ, ஞான யோகத்தை இப்படி, இந்த ஸ்லோகத்தை இத்தனை விதமாக எடுத்துக்கலாம் அப்படின்லாம் போட்டிருக்காங்க. இது என்ன விளையாட்டா? இது எப்படி வேணா எடுத்துக்கலான்றதுக்காக. அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் சொன்னது எந்த நோக்கத்தோடு சொல்லியிருக்காங்க, அந்த நோக்கத்தை அங்கே வெளிப்படுத்தலை. அந்த வார்த்தைகளுக்கு ஜீவன் உயிரோட்டமும் இல்லை. அப்போ அவங்க சொல்கிற விஷயங்கள் பார்த்தா குழப்பம்தான் உண்டாகுது, தெளிவு உண்டாகலை. கடைசியில் என்ன ஆச்சுன்னா இதெல்லாம் தள்ளிட்டு அப்புறமா ஒரு கவிஞர் எழுதின பகவத்கீதை இருந்தது. அந்த கவிஞர் எழுதின பகவத்கீதையும் படித்து பார்த்தேன். எல்லாம் நல்லா இருக்கு, ஆனால் அனுபவத்துக்கு வரல, புரியல அவ்வளோதான். சரி, நல்லா இருக்குது, படிக்கிறதுக்கு நல்லா இருக்குது, டிரான்ஸ்லேஷன் பக்காவாக பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு, ஓகே, எளிமையாக புரிஞ்சுக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அப்புறம் இது அனுபவத்துக்கு வரல, தூக்கி போட்டாச்சு, அதெல்லாம் ஓரங்கட்டியாச்சு. அப்புறம் இது மாதிரி எத்தனையோ பகவத்கீதையில் ஒரு மடத்தில் போய் அந்த மடத்தில் பகவத்கீதையில் எத்தனையோ பேர் போட்டிருக்காங்க. எத்தனையோ ஆனந்தர், அந்த ஆனந்தர், இந்த ஆனந்தர், எத்தனையோ ஆனந்தர் சொல்கிறாங்க. அந்த ஆனந்தர் புஸ்தகம்லாம், அந்த பகவத்கீதை புஸ்தகம்லாம் படித்தா பெரிய பெரிய விலைலாம் அதிகமாக தான் போட்டிருக்காங்க, 300 400ன்னு. அதுவும் சூப்பரான விளக்கம், அப்படிப்பட்ட விளக்கம், தன் அனுபவத்தையே விளக்கமாக வச்சுருக்காரு அப்படின்லாம் போட்டிருக்காங்க. எத்தனையோ இது மாதிரி எவ்வளோ, அதான் சொல்கிறாங்க 500 600க்கு மேலே, அப்போவே 500 600 வியாக்கியானம் வந்திருக்கான் பகவத்கீதைக்கு. அந்த வியாக்கியானங்கள்லாம் படித்தா ஒரு மண்ணங்கட்டி புரியல, ஓப்பனாக சொல்ல போனால். அப்புறமா என்ன பண்ணேன்னா, அப்புறமா அப்படின்னு ஒரு கடை வச்சுருந்தேன், சும்மா ஒரு பங்க் கடை மாதிரி வச்சுருந்தேன். அந்த சமயத்தில் ஒரு கிறிஸ்டியானிட்டி வந்தார், ஒரு கிறிஸ்டின் ஃபாஸ்டர் வந்தார். ஃபாஸ்டர் அவர் என்ன பண்ணார், எனக்கு இந்த பைபிள் பற்றி சொன்னார். இந்த கருணை உள்ளது அப்படி இப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் சொன்ன உடனே அந்த பைபிள் புதிய ஏற்பாடு புஸ்தகம் கொடுத்துட்டு போனார். அந்த புதிய ஏற்பாடு புஸ்தகம் படித்த உடனே ரொம்ப சூப்பராக இருந்தது, அருமையாக இருந்தது. ஓ, இந்த சாதுவான வழி கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பைபிள் படித்தேன். அந்த புஸ்தகத்தை படித்தேன். இந்த சமயத்தில் நம்ம பகவத்கீதை, உங்கள் பகவத்கீதை ஏதாவது உங்களுக்கு சத்தியத்தை உரைக்கிறதா அப்படின்னு கேட்டார். சத்தியத்தை உரைக்கிறது தான், ஆனால் எனக்கு புரியல அது பகவத்கீதையில் அப்படின்னு சொன்னேன். சரி, ஓகே, நீங்கள் வாங்க பைபிள் ஸ்டடிக்கு வாங்க அப்படின்னு சொன்னேன். சரி, போன உடனே அவங்க அந்த அருமையாக சொல்கிறாங்க அந்த விஷயங்கள்லாம். அப்போ இன்னும் சில இடத்துல பெந்துகோஸ்து இதில் கூட போய் அங்கே பைபிள் பற்றி நிறைய சொன்னாங்க. ஆசீர்வாதமாக இருந்தது, எல்லாமே அனுகூலமாக இருந்து எல்லாம் பண்ணுறாங்க. ரொம்ப சாதுவான விஷயம்லாம் சொல்கிறாங்க. அப்புறமா அங்கே பார்த்தா நமக்கு சில விஷயம் பிடிக்காத விஷயம் நடந்தது. மாம்ச பக்ஷனும் இதெல்லாம் ரொம்ப ஆஹா. அது பார்த்தா சாப்பிட்றோம். அதுவும் பார்த்தா ஒரு பசுன்னா அதான் ஒரு பீஃப், அதெல்லாம் சாப்பிட்றாங்க அவங்க. அதெல்லாம் எனக்கு பிடிக்காது, சுத்தமாக பிடிக்காது. நம்மளை சாப்பிட சொன்னாங்க. அதெல்லாம் தயவுசெய்து
எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, நான் மாம்ச பக்ஷணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் விலகிட்டேன். அதெல்லாம் சாப்பிட மாட்டேன். ஆனால் நீங்கள் சொல்கிற பைபிள் நல்ல ஒரு விஷயமா இருக்குது, நல்ல கருத்துக்களாக இருக்குது அப்படின்னு சொல்லி புதிய ஏற்பாடில் படித்து பார்த்தேன். அதில் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. அதில் அப்படியே நிறைய மனப்பாடம் எனக்கு படித்த உடனே அப்போது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த பைபிள் விஷயம். நமக்காக பாடுபட்டார் இயேசு கிறிஸ்து, நம்ம பாவத்தை போக்குவதற்காக ரத்தத்தை சிந்தினார், எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்து எனக்கு அதுலேயே அடிக்ட் ஆகிட்டேன்னா அப்படி ஒரு அடிக்ட் ஆகிட்டேன். 2 வருஷம், அந்த 1 வருஷத்துக்குள்ளே எனக்கு ஃபுல்லாக அந்த பைபிளில் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுலாம் படித்து அந்த ஏசையா, எரேமியா, எசேக்கியேல், யோனா தீர்க்கதரிசி, சங்கீதம், நீதிமொழிகள், ஆதியாகமும், யாத்ராகமும், லேவியராகமும், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள் எல்லாமே தெரியும். எல்லாமே படித்து ஃபுல்லாக படித்தேன். அந்த யோசுவா, அந்த மோசஸ் பண்ணுற இதெல்லாம், அந்த அக்னி காரியங்கள். அப்புறமா வந்து என்னென்னா பார்வோன் ராஜா வந்து தடுக்கிறான். அந்த பார்வோன் ராஜா வந்து என்னென்னா அவங்கள இஸ்ரவேலரில் வந்து அடிமைப்படுத்தி வச்சுருந்தது எவ்வளோ வருஷமா. அப்புறமா 40 நாள் கடக்க வேண்டியது 40 வருஷமாக கடந்தார்கள். அப்போ இந்த இஸ்ரவேலர்லாம் வந்து கடந்து வரும்போது அப்போ ஒரு அக்னி பிழம்பா தோன்றி இறைவன் அவர்களை பாதுகாத்தது. அவர்கள் வந்து என்னன்னா அந்த அவர்களுக்காக தண்ணீர் வந்து 2 வழி விட்டது. அதான் யமுனையில் வந்து வசுதேவருக்கு வழி விட்ட மாதிரி அந்த 2 தண்ணீரை 2 பிரிஞ்சு உங்களுக்கு ரோடு மாதிரி நடுவில் வழி விட்டது. அப்புறம் இஸ்ரவேலர்லாம் கடந்து போன பிறகு அப்புறம் ஒரு பார்வோன் ராஜாவினுடைய சேனைகள்லாம் உள்ளே போகும்போது டக்குன்னு அந்த தண்ணீரானது மூடி விட்டது. அத்தனை பேர் சைன்யங்களையும் வதம் பண்ணிடுச்சு அந்த தண்ணீரானது, அந்த கடலானது அப்படின்னு சொல்லி. அப்புறமா அந்த இஸ்ரவேலர்களை காப்பாற்றினார் பகவான் அப்படின்னு ஒரு அக்னி பழம்பாக இருந்து காப்பாற்றினார் அப்படின்லாம் வருது. அப்போ இதெல்லாம் படித்தேன். இது பைபிளில் இந்த பழைய ஏற்பாடு கதெல்லாம் படிச்சுட்டு அப்படியே பார்த்தா பலவிதமான இந்த விஷயங்கள்லாம் படித்து இதெல்லாம் வந்து என்னன்னா நிறைய விஷயங்கள். அப்போ தாவீது ராஜாவினுடைய கதைகள். தாவீதுன்றது யாருன்னா அவன் தான் டேவிட்னு சொல்கிறோம், இங்கிலீஷில் டேவிட். அவன் தான் சாலமோன், அவனுடைய பிள்ளை சாலமோன். அவன் ஞானத்தில் சிறந்தவனா, தாவீது டேவிட்னு பக்தியில் சிறந்தவன் அப்படின்லாம் இருக்குது பைபிள். இது போல் நிறைய வரும். இதில் வந்து நிறைய வந்தவுடனே அதில் இந்த எக்கச்சக்கமான கதைகள் வருது. அதில் நிறைய கதைகள் அப்படியே தொடர்ந்து அந்த இஸ்ரவேலர்கள் எப்படி காப்பாற்றப்பட்டாங்க, அந்த இஸ்ரவேலர்கள் எப்படி இது பண்ணாங்க, அப்புறமா அந்த பழைய ஏற்பாடு பற்றி, அப்புறமா புதிய ஏற்பாடு பற்றி அந்த 39 அந்த 49 புஸ்தகம் 39 புஸ்தகம் சொல்லுவாங்க அது மாதிரி. அப்புறமா லாஸ்ட்டில் வெளிப்படுத்துதல் வரைக்கும், புதிய ஏற்பாடு வெளிப்படுத்துதல் வரைக்கும் படித்து என்னென்ன விஷயங்கள் இருக்கோ எல்லாமே. இந்த நம்ம கல்கி அவதாரம் எடுக்கிற மாதிரி அங்கே வெள்ளை குதிரையில் மூக்கில் அக்னியை விட்டு எல்லாரையும் எரிப்பார், அப்படி சம்மாரம் பண்ணுவார் அப்படின்லாம் அதில் வருது பைபிளில். அப்போ அதில் பார்த்தா நிறைய விஷயங்கள். யோவான் அதெல்லாம் அதான் ஜோன் தான் யோவான், பவுல் பற்றிலாம் சொல்லியிருக்கு. அது நிறைய விஷயங்கள் இருக்குது. இது பைபிள் ஃபுல்லாக படிச்சுட்டு எல்லாம் பண்ணிகிட்டே இருந்தால் கிறிஸ்டியானிட்டி உண்மையாக ஃபாலோ பண்ணுறவங்களும் இருக்காங்க, போலியாக ஃபாலோ பண்ணுறவங்களும் இருக்காங்க. அதில் பார்த்தா போலியாக ஃபாலோ பண்ணுற இடத்துல நான் போய் சேர்ந்துட்டேன். பார்த்தா 10 கமாண்ட்மெண்ட்ஸ் இருக்குது. உன் தாயை கனம் பண்ணுவாயாக, உன் பிதாவை கனம் பண்ணுவாயாக எல்லாம் சொல்லியிருக்கு. கடைசியில் என்னன்னா கொலை செய்யாதிருப்பாயாக அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் பார்த்தா இவங்க எல்லாமே மாட்டடிச்சு கொல்றது, அது மாசத்தை உண்றது இதெல்லாம் இருக்குது இல்லையா. இதெல்லாம் பார்த்து எனக்கு பிடிக்கல கொஞ்சம். அப்புறமா சில விஷயங்கள்லாம் பார்த்தா நான் எதுவும் சொல்ல விரும்பல டைரெக்டாக. சில தவறான விஷயங்கள்லாம் நம்ம, அதாவது என்னென்னா நிறைய பொய் இருக்குது, சில இடத்துல சத்தியம் இருக்குது, சத்தியமாக தான் பேசுகிறாங்க, எல்லாம் உண்மை, ஓகே, எல்லாம் கரெக்டு. ஆனால் சில முரட்டுத்தனமும் இருக்குது. அப்படின்னும் போது நம்மளுக்கு பிடிக்கல அந்த இடத்துல. அங்கே உண்மைக்கு வந்து என்னன்னா வேல்யூ இல்லை. நான் சொல்கிறது அது ஏதோ ஒரு இடத்துல, நான் கிறிஸ்டியன்ஸு வந்து எல்லாரையும் நான் சொல்ல வரல,
ஏதோ ஒரு இடத்துல நான் போன இடத்துல அது மாதிரி அந்த இடத்துல உண்மைக்கு மதிப்பு இல்லாத இடத்துல நம்ம என்ன பண்ணோம். பைபிள் ஓகே தான், பைபிள் சூப்பரான விஷயம், இயேசு கிறிஸ்து அருமையான உபதேசங்கள் சொல்லியிருக்காரு. பழைய ஏற்பாடு நல்லா தான் இருக்குது, எல்லாமே பக்காவாக இருக்குது. படிக்கும்போது நம்ம சுவாரஸ்யமாக இருக்கும். நல்ல அன்பு தத்துவத்தை, விசுவாசத்தை நான் அங்கே தான் கற்றுக்கிட்டேன். இடத்துல உண்மையான விசுவாசம் வைக்கணுன்ற விஷயத்த அங்கே தான் கற்றுக்கிட்டேன். விசுவாசம், நம்பிக்கை அப்படின்றது உறுதியாக எப்படி கடைப்பிடிச்சாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் அதில் அவ்வளோ எபிரேயர்லாம் அதெல்லாம் படித்தா ரொம்ப அருமையாக இருக்கும். புதிய ஏற்பாடு எபிரேயர்லாம் அந்த விசுவாசத்தை பற்றி அப்படி சொல்லியிருக்காரு. விசுவாசம், நம்பிக்கை பற்றி, அன்பை பற்றிலாம் நிறைய. அன்பின் யோவான்னு சொல்லுவாங்க, நம்பிக்கையின் பவுல்னு சொல்லுவாங்க. அது மாதிரி விசுவாசத்தின் நம்பிக்கையின் பேதுரு, நம்பிக்கையில் பேதுரு, விசுவாசத்தில் பவுல் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பின் யோகான்னு சொல்லுவாங்க. அப்படி ஜான், யோவான்னா ஜான் அவங்க. அது மாதிரி அந்த விஷயங்கள்லாம் அவ்வளோ அருமையாக சொல்லுவாங்க. அதெல்லாம் அவ்வளோ ஃபுல்லாக கரைச்சி குடித்து அந்த பைபிளை படித்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கடைசியில் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு அந்த அந்த பைபிள் ஸ்டடி அவங்க பண்ணுறாங்க இல்லையா, அவங்கள வந்து அந்த சில உண்மைக்கு மரியாதை இல்லாமல் போச்சு. நான் உண்மையை ரொம்ப விரும்புவேன். அந்த சத்தியத்துக்கு நம்ம சொன்னால் அந்த சத்தியத்தை அவங்க வந்து என்னென்னா அலட்சியப்படுத்திட்டாங்க. அப்போ அந்த உண்மைக்கு மரியாதை இல்லாமல் போனதுனால சரி நம்ம இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு உடனே கிளம்பிட்டேன். ஆனால் வந்து அவங்க என்னை விடலை, ஆனாலும் நான் கிளம்பிட்டேன் அந்த இடத்துல. அப்புறமா எப்படி சொல்கிறது, ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு அந்த இடத்துல விலகிட்ட பிறகு பைபிளில் இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ அழகாக தெளிவாக இப்படிலாம் சொல்லியிருக்காங்களே, இவ்வளோ அருமையாக இருக்கே, எளிமையாக இருக்கே, ஏன் நம்ம பகவத்கீதை இப்படி சொல்லலை? ஏன் நம்ம பகவத்கீதையை பாகவதம் இப்படி சொல்லலை? ஏன் நம்ம சாஸ்திரங்கள் ஏன் இப்படி இருக்குது? நம்ம வந்து இந்த பகவத்கீதை படித்தா ஒவ்வொருத்தரும் மகான்கள்னு சொல்லிட்டு அவங்களாம் போய் இது போல் பகவத்கீதை எழுதி அப்படியே அந்த வார்த்தைகளும் அனாதரவு, இதுக்கு ஒன்றுமே இல்லையா? இதான் விளக்கமா இதுக்கு அப்படின்ட்டு எனக்கு மனசு ரொம்ப தாவப்பட்டதுன்னா அங்கே கருத்து வேட அங்கே பைபிள் ஸ்டேடியத்தில் இப்போ நான் சொல்கிறேன், ஏதோ ஒரு இடம், அது ஒரு சர்ச்சு, நிறைய சர்ச்சுகள் இருக்குது. உண்மையான எத்தனையோ பேர் சத்தியத்தை கடைப்பிடிக்கிறவங்க இருக்காங்க. உண்மையான சர்ச்செலாம் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல வரல. நான் போன சர்ச்சில் சத்தியத்துக்கு வேல்யூபிள் இல்லை, சத்தியத்துக்கு வேல்யூபிள் இல்லாமல், ஆனால் அங்கே தான் நான் எல்லாமே கற்றுக்கிட்டேன், இல்லைன்னு சொல்ல வரல. கடைசியில் நான் உண்மையாக சத்தியத்தை ஒன்று பேசினேன், அதுக்கு அந்த சத்தியத்தை அலட்சியப்படுத்திட்டாங்க. அப்படின்னாடா அது நம்ம அந்த சத்தியத்துக்கு வேல்யூபிள் இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லி, உண்மைக்கு வேல்யூபிள் இல்லாமல் போச்சுன்னு சொல்லி உடனே அந்த இடத்துலேருந்து விலகினா கருத்து வேறுபாடு ஆயிடுச்சு. அங்கே விலகிட்டேன், ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு. ஆனால் இப்போ கூட என்ன பார்த்தேன்னா அந்த பாஸ்டர் ஃப்ரெண்டு மாதிரி தான் பேசுவார், நல்லா தான் பழகுவார், நல்லா தான் பண்ணுவார். ஆனாலும் சில விஷயங்கள் எனக்கு பிடிக்காததுனால இந்த மாம்ச பக்ஷணம் பண்ணுறது, அப்புறமா சில விஷயங்கள்லாம் பேசுறது எனக்கு பிடிக்கல. அதனால் அந்த இடத்துலேருந்து விலகின பிறகு அந்த பைபிள் ஸ்டடி விலகின பிறகு கொஞ்சம் யோசித்தேன். நான் பைபிள் புஸ்தகம் இன்றைக்கும் வச்சுருக்கேன், பைபிள்லாம் எங்களுக்கு இருக்குது. ஏன்னா அதில் தான் நான் அந்த விசுவாசத்தை எல்லாம் கற்றுக்கிட்டேன். நிறைய ஜெபம் பண்ணுறது, பகவானத்தில் உண்மையாக பிரார்த்தனை பண்ணாவே நம்மளுக்கு எல்லாமே நடக்கும் அப்படின்றதெல்லாம் அங்கே தான் கற்றுக்கிட்டேன் ஆரம்பத்தில். அப்போ சின்ன வயசு, அப்போது கற்றுக்கிட்டு யாருமே சொல்லுவாங்க கிறிஸ்டினுக்கு போயிட்டா அவங்க ஹிந்துக்கு வரமாட்டாங்க, ஃபுல்லாக கிறிஸ்டின்லேயே தான் அடிக்ட் ஆகிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டு அப்புறமா வேறு தெய்வத்தை ஏற்றுக்கினா அவங்களுக்கு நரகம் கிடைக்கும் அப்படின்லாம் பயமுறுத்தி வச்சுருப்பாங்க. அப்படி சொல்லுவாங்க, இப்படி சொல்லுவாங்க. அப்படிலாம் சொல்லவே எங்கே சொல்லிக்குது பைபிளில் நரகம் போயிடுவாங்க அது பண்ண? அப்படிலாம் கிடையாது. இவங்க நிறைய இந்த நிறைய இந்த புழுகு, நிறைய இது மாதிரி ஒரு விதண்டாவாதம் தேவையில்லாத கலைப்பு விட்டுடுறாங்க. அது மாதிரி அப்படிலாம் பைபிளில் பைபிள் வந்து பைபிள் அருமையான புஸ்தகம். பைபிளில் புதிய ஏற்பாடில் அருமையான அன்பின் விஷயத்த சொல்லியிருக்கு. அன்புள்ள கடவுள் வந்து நம்மளை தண்டிக்கிறது கிடையாது, நம்மளை கண்டித்து நம்மளை திருத்துவாரே தவிர நம்மளை வந்து நரகத்தில் தள்ளுறது அவருடைய நோக்கமே கிடையாது. அப்படின்னா அது கருணையுள்ள தெய்வம்னு சொல்ல முடியாது. இவங்க என்னென்னவோ பொருளைக்காலை போட்டுடுறாங்க நிறைய, இது மாதிரி பயமுறுத்துறது, அது பண்ணுறது, அது போல் யாரோ என்னென்னவோ சொல்கிறாங்கன்ட்டு அதை நம்பிடுறாங்க. அப்படிலாம் கிடையாது. அதனால் நான் அதை நம்புறது கிடையாது. நான் ஆழ்ந்த விஷயத்த, பெரிய விஷயத்த நம்புவேனே தவிர இந்த அல்பமான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்பவே மாட்டேன். அதெல்லாம் நம்மளுக்கு என்ன நோக்கமோ, நான் எதை தேடணும்,
அந்த ஆன்மீக விஷயத்தை தேடணும். அந்த தேடுதலில் இறங்கும்போது தான் இந்த பைபிள்லாம் படிச்சது, தியான யோகம் போனது, மெடிடேஷன் பண்ணது எல்லாமே இந்த பகவத்கீதையில் போய் தேடினது எனக்கு கிடைக்கல. கிடைக்காத போது எங்கெங்கேயோ அலைஞ்சேன். கடைசியில் பைபிளில் போய் தேடினேன். அதில் கொஞ்சம் சாந்தி கிடைச்சது, நல்லா இருந்தது. ஆனால் அந்த இடத்துல அதை கடைப்பிடிக்கிற நான் சொல்கிறது ஏதோ ஒரு சர்ச்சில் அந்த இடத்துல அந்த சத்தியத்தை கடைப்பிடிக்கல. அந்த சத்தியத்தை மதிப்பு கொடுக்காத போது நான் விலகிட்ட போது கடைசியில் என்ன பண்ணேன்னா, நேராக வீட்டுக்கு வந்துட்டு நம்ம யோசித்தேன் ஒரு நிமிஷம். நம்ம அங்கெல்லாம் போகிறோமே, இங்கே இவ்வளோ மகான்கள் நம்ம சனாதன தர்மத்தில், நம்ம ஹிந்து தர்மத்தில் இவ்வளோ மகான்கள் கடைப்பிடிச்சிருக்காங்களே, இதெல்லாம் சத்தியமாக பொய்யா? இதை நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேணாமா? நம்மளுக்கு எதுவுமே நம்ம ஏன் மறைக்கணும்? ஏன் இது போல் ஏன் இது மாதிரி நம்மளுக்கு வெளிச்சத்தை காட்டலை அப்படின்னும் போது பார்த்தா, எனக்கு ஒருத்தர் ஃப்ரீயாக பர்கிட் ரோடில் இஸ்கான்னு ஒரு கோயில் இருந்தது. பர்கிட் ரோடில் டி நகர் இருக்கு இல்லையா? டி நகர் அந்த டி நகர் சிக்னலில் பார்த்தா பஸ் ஸ்டாப் இருக்குது. டி நகர் சிக்னலில் பஸ் ஸ்டாப் இருக்கு இல்லையா? பஸ் ஸ்டாண்டு டி நகர் சிக்னல் பஸ் ஸ்டாண்டு இருக்கு இல்லையா? பஸ் ஸ்டாண்டில் இந்த பக்கம் பஸ் ஸ்டாண்டு இப்படி போகிறோன்னா, நம்ம பஸ் ஸ்டாண்டில் லெஃப்ட் சைடில் பார்த்தா பர்கிட் ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல அங்கே போனால் பர்கிட் ரோடு இருக்கும். அந்த பர்கிட் ரோடில் போனால் நேராக போனால் ஒரு வீட்டில் பார்த்தா, நான் யதார்த்தமாக ஒரு தடவை போயிருக்கேன். அதுவும் சின்ன வயசில் தான். அது பைபிள் ஸ்டடி போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை போயிருக்கேன். போனோடனே அங்கே போய் எனக்கு என்னன்னா, ஒருத்தர் பகவத்கீதை புஸ்தகம் இலவசமாக கொடுத்தார். என்ன, நம்ம தான் பகவத்கீதை புரியலையேன்னு சொல்லி நம்ம அப்படியே வாங்கிட்டு அப்படியே வச்சுட்டு அதை இப்போ எங்கே படித்தோம், சரியாக படிக்கல, அப்படியே வச்சிட்ட உடனே பார்த்தா, இது ரொம்ப நாளாக வச்சுட்டோம். ஏன்னா அப்போ நம்ம கரெக்ட், அப்புறமா நம்ம தான் பைபிள் ஸ்டடியும் போயிட்டோம் இல்லையா? அப்புறமா அதை படிக்கிறதுக்கு இல்லை. இந்த இஸ்கான் புஸ்தகத்தில் இந்த இஸ்கான் பகவத்கீதை ரொம்ப நாளாக ஒருத்தர் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. நம்மள தான் எத்தனையோ பகவத்கீதை படிச்சிருக்கோமே. அந்த ஆனந்தர் இந்த ஆனந்தர்னு எவ்வளோ ஆனந்தர் போட்டிருக்காங்களே பகவத்கீதை. நம்ம மடத்துங்கள்லாம் போய் வாங்கியிருக்குமே புஸ்தகம் தான். அது மாதிரி இதுவும் அப்படி தான் இருக்க போல இருக்குது. இதில் என்ன படித்தா கிடைக்க போகுது, இதில் என்ன படித்தா உண்மையை தெரிஞ்சுக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்கான் புக்கும் வாங்கி அப்படியே வச்சிட்டேன். அது சரியாக படிக்கல. இது ஸ்ரீல பிரபுபாதா போட்ட பகவத்கீதை அப்படியே வச்சிட்டேன். அப்படி இல்லை, சரி ஒரு நாள் நான் வாங்கினமே, இது சரியாக படிக்கலையே, ஏதோ கொஞ்சம் படித்தேன், எனக்கு சரியாக இது ஆகலை, லிசன் ஆகலை. அதுக்குள்ளே நான் பைபிள் இதுக்கு போயிட்டேன். பைபிள் ஸ்டடியில் போய் பைபிளை பற்றி தான் நல்லா கரைச்சி குடித்தேன். எல்லாம் அதெல்லாம் நல்ல விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நல்லா இருந்தது படிக்கிறதுக்கு. அந்த உண்மையான பக்தியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு பிதாசுதன் பரிசுத்த ஆவி அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா புதிய ஏற்பாடில், அதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். அதில் என்ன உண்மைன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கினேன். இது தெரிஞ்சுக்கணுன்னா ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் சொல்ல முடியாது. ஏதோ என்னை புத்தி கேட்டினது மாதிரி தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறமா இந்த புஸ்தகம் ஒரு நாள் பார்த்தேன். அதான் அங்கே கருத்து வேறுபாடாகி போயிடுச்சு. இப்போ பைபிள் ஸ்டடிக்கும் போகிறதில்ல, சர்ச்சுக்கும் போகிறதில்ல, வீட்லேயே இருக்கிறேன். வீட்டில் பார்த்து என்ன பண்ண, நம்ம வேலைக்கு போகிறதுனாமோ வீட்டில் இருக்கிறதுனாமோ இப்படியே இருக்கும்போது உடனே பார்த்தேன், இந்த பகவத்கீதை புஸ்தகம் ஃப்ரீயாக கொடுத்தாங்களே, நமக்கு ஒரு நாள் திறந்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி திறந்து ஃபுல்லாக என்ன தான் சொல்லியிருக்குன்னு அப்படியே படிச்சுனே வந்தேன். படிச்சுக்கிட்டு வந்தபோது சில பிரபுபாதா கண்ணை திறந்து விட்டார் பாருங்க. சத்தியமாக சொல்கிறேன், இதெல்லாம் உண்மையாக நடந்த விஷயம். அப்போது வீட்டில் சோஃபாவில் உட்காந்து புஸ்தகத்தை வச்சு படிச்சுன்னு இருக்கேன். சோஃபாவில் உட்காந்து பகவத்கீதையை படிச்சுனே இருக்கும்போது பார்த்தா, நீ ஃபஸ்ட்டு இந்த உடலே இல்லை, நீ ஆத்மா. இதெல்லாம் மற்ற பகவத்கீதைலாம் சொல்லியிருந்தேன், சொல்கிறது இல்லை, வலியுறுத்தி சொல்லலை. ஆனால் இதை சொல்லியிருக்க, நீ ஆத்மா. அதுவும் நீ ஆத்மானா நீ ஜீவாத்மா. புரியுதா? உனக்கு கிடைச்ச சிறு சுதந்திரம் தான் உனக்கு அப்படின்னு சொல்லியிருக்குது. பார்த்தா ஆஹா, அது அப்படியே பார்த்தா அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் அப்படி பார்த்தா எவ்வளோ எளிமையாக அப்போ நம்மளை உணர வைக்கிறது. ஃபஸ்ட்டு நீ எந்த எக்ஸ்பெக்டேஷனும் பகவானிடத்தில் பண்ண வேண்டியதில்லை. நீ போய் இறைவனிடத்தில் ஜபம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி பெறணும்னு அவசியமே இல்லை. உனக்கு பகவான் எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்காரு. பகவானுடைய சொத்து உன்னுடைய சொத்து தான் அப்படின்ட்டு பகவத்கீதையில் நீ உன்னுடைய நிலையே வேற, நீ ஆத்மஸ்வரூபம். இந்த தேகத்துக்கு தேவையானகள், இந்த மனசுக்கு தேவையான நீ சம்பாதிக்கணும் அவசியமே இல்லை. புரியுதா? அப்படின்னு உன்னுடைய சொரூபமே வேற, இந்த உடலே நீ இல்லை அப்படின்போது உடல் தேவைகளுக்காக இப்போ நான் பைபிள் ஸ்டடிலாம் போயிருக்கேன். அங்கெல்லாம் பிரார்த்தனை பண்ணுவாங்க, அன்றன்று எனக்கு உணவு தரும், அது சில விஷயங்கள்லாம் பிரார்த்தனை பண்ணால் நிறைவேறும் அப்படின்னாங்க. அதெல்லாம் நான் கற்றுக்கிட்டாங்க.
ஓகே பிரார்த்தனை பண்ணலாம். ஆனால் பார்த்தா பௌதிகமான விஷயங்கள் தான் கேட்பாங்க, அதுக்காக பிரார்த்தனை பண்ணுவாங்க. அது ஆனால் உண்மையான நோக்கம் என்னன்றது இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. என்னென்னா பிதாவை அடையிறது தான் உண்மையான நோக்கம், அதான் பிறவி காடுறதுக்கு ஒரு வழின்னு அது சொல்லியிருக்காரு, இல்லைன்னு சொல்ல. ஆனால் நம்ம பௌதிகமான தேவைகளுக்காக பிரார்த்தனை பண்ணிப்பாங்க, அதையும் கேட்டுக்கிறேன். ஆனால் இங்கே பார்த்தா என்னடான்னு சொல்லினா, உனக்கு நீ உடலே இல்லை, நீ ஆத்மா, நீ எப்படியாப்பட்டனா பகவானுடைய அம்சம், நீ இறைவன் போல ஆனந்தமாக இருக்க வேண்டியவன் அப்படின்ட்டு இந்த பகவத்கீதையை படிக்க 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 புஸ்தகத்தை ஏன் கீழே வச்சேன். அப்புறமா பகவத்கீதை கண்ணை திறந்து விட்ட உடனே அப்படியே நான் என்ன பண்ணேன்னா ஃபுல்லாக பகவத்கீதை படிக்க அதில் இன்ட்ரெஸ்ட் ஆகி போச்சு, ஸ்ரீல பிரபுபாதாவுடைய. அப்புறமா தான் திரும்பியும் பர்கெட் ரோடுக்கு போனேன். அப்புறம் பர்கெட் ரோடில் தான் கோயில். அப்புறமா தான் இங்கே ஈஞ்சபாக்கத்தில் கோயில் திறந்தாங்க, கோடிக்கணக்கில் செலவு பண்ணி பெரிய கிரவுண்டு வாங்கி போட்டு திறந்தாங்க. ஆனால் அங்கே தான் பர்கெட் ரோடில் தான் கோயில். அப்போ என்னென்னா பர்கெட் ரோடில் இஸ்கான் கோயில் இருக்குது. இஸ்கான் கோயிலில் ஸ்ரீ பானு மகாராஜ் இங்கிலீஷில் இருக்கிறவங்களுக்கு பானு மகாராஜ் எடுப்பார், தமிழில் என்ன சுமித்ரா தாஸ் பிரபு பிரசிடென்ட், தி கிரேட் பிரசிடென்ட், ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரசிடென்ட், ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவர், சுமித்ரா தாஸ் பிரபு. அவர் தான் தமிழில் எடுப்பார் எங்களுக்கெல்லாம். தமிழில் நான் போய் உட்காந்து கேட்போம் லெக்சர். அப்போ கேட்க ஆரம்பித்தோடனே அருமையாக இருந்தது. இங்கே என்னென்னா பானு மகாராஜ் ஜப்பானீஸ், அவர் பெரிய மகாத்மா சன்னியாசி. அப்போது ஒரு சன்னியாசம் வாங்கலை, அப்போது அந்த டைமில் சன்னியாசம் வாங்கலை. அப்போ என்னென்னா நான் சொல்கிறது 98 அது மாதிரி 99 அந்த டைமில் அவருக்கு என்னென்னா பார்த்தா சன்னியாசம் வாங்கலை. அப்போது அந்த சமயத்தில் அவர் பகவத்கீதை சொல்லின்னு இருந்தார். அங்கே இங்கிலீஷில் கேதர் பண்ணுறவங்களுக்கு பகவத்கீதை சொன்னார். இங்கே தமிழில் கேதர் பண்ணுறவங்களுக்கு எங்கள் யார் சொல்லியிருக்கார், சுமித்ரா தாஸ் பிரபு சொல்லியிருந்தார். அவரும் சரியான வைஷ்ணவர். அப்போ அங்கே என்னென்னா உட்காந்து பகவத்கீதை கேட்போம். சூப்பராக சொல்லுவார், நல்லா புரிஞ்ச உடனே அப்புறமா திருப்பி அந்த கோயிலுக்கு போக ஆரம்பித்து அங்கே சர்வீஸ்லாம் கொடுத்தாங்க. சில சர்வீஸ்லாம் செய்ய ஆரம்பிச்சு. இந்த சர்வீஸ்லாம் நீ செய்யும்போது நீங்கள் பௌதிகமான பிளாட்ஃபார்மில் இல்லை, நீங்கள் உன்னதமான ஸ்திதியில் இருக்கீங்க அப்படின்னா சொல்லுவாங்க. அவங்க பிரசாதம்லாம் கொடுப்பாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிரசாதம். ஆனால் வெங்காயம் பூண்டு சேர்க்காத பிரசாதம் அது. அப்புறமா எனக்கு அதெல்லாம் கூட முக்கியம் இல்லை. எனக்கு நோக்கமெல்லாம் பிரபுபாத புஸ்தகங்களை எல்லாத்தையும் படிக்கணும், அதான் மெயினான நோக்கமே. பிரபுபாத புஸ்தகங்களை ஃபுல்லாக படிக்கணும். அப்போ பகவத்கீதை படித்த போது என் மனசு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்போ அந்த வார்த்தைகளுக்கு ஆதரவு கொடுத்த அவருடைய வாக்கியங்கள், அப்பா, எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததாடான்னு சொல்லுவேன், என் இதயத்தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததாடான்னு அப்படி ஒரு பாட்டு இருக்கு பார்த்தியா, கண்ணதாசனுடைய பாட்டு வரும். அதுபோல் என் இதயத்தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததுன்றது கரெக்டு. ஏன்னா அங்கே பிரபுபாதனுடைய வார்த்தைகள் என் இதயத்தோலை உரித்து பார்த்தது. அப்போ பார்த்தா எவ்வளோ அருமையாக இருக்குது, இந்த வார்த்தைகள்லாம் பார்த்தா அவ்வளவு அருமையாக இருக்குது. என்ன சொல்கிறாருன்னா, உன் சொரூபமே வேறடா. நீ என்னன்னா இப்போ நீ எஜமானன் நினச்சின்னு இருக்க இந்த குடும்பத்தில். நீ எஜமானன் இல்லை, நீ சர்வெண்ட், நீ சேவகன் அப்படின்னு. எப்படி சேவகன்? நான் தான் எஜமானன் இல்லையே, குடும்பத் தலைவன் சொல்கிறேன். மனைவிக்காக உழைக்கிறேன், உன் குழந்தைகளுக்காக உழைக்கிறேன், எல்லாருக்கும் தேவைகளை பூர்த்தி பண்ணுற, அவங்களும் சாப்பாடு போடுற, எல்லாமே நீ பண்ணுற. ஆனால் நீ எல்லாருக்கும் சேவை தான் செய்துருக்க. ஆனால் நீ எஜமானன்னு ஒன்று நினச்சிருக்க. அதே மாதிரி இந்த கண்ட்ரிக்கு பிரசிடென்ட்டு சொல்கிறோம், பிரசிடென்ட்டு இல்லையா, இந்த ஒரு நாட்டுக்கு பிரசிடென்ட்டு. ஆனால் அவர் எல்லாருக்கும் சேவகன். அப்போது யாருமே எஜமானர்கள் கிடையாது, மாஸ்டர் ஒருத்தர் தான். கிருஷ்ணன் மட்டும்தான் மாஸ்டர். ஏன்னா கிருஷ்ணன் டைரெக்டாக எதுவும் செய்கிறதில்ல யாருக்கும் ஏன்னா கிருஷ்ணனுடைய மாயை தான், சக்தி தான் எல்லாத்தையும் செய்கிறான். அப்போ அவர் தான் உண்மையான மாஸ்டர். ஆஹா, தலைவர் அவர் தான், அப்படி கிருஷ்ணன் தான் அப்படின்னு அவர் சொல்லும்பொழுது, அப்போது உன்னுடைய பொசிஷனே வேறு. நீ மாயைக்கு சேவை செய்ய போறியா, பகவானுக்கு சேவை செய்ய போறியா? நீ மாயைக்கு சேவை செய்திருந்தால் குடும்பத்தில் உழல வேண்டாம். கிரகஸ்தாசிரம தர்மத்தில் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே செய்து நேர்க்க வேண்டியது தான், காலம்புறம் செய்து நிற்க வேண்டியது தான். ஆனால் பகவானுக்கு சேவை செய்தால் கொஞ்சம் சேவையில் கூட பகவான் சொல்பம் அப்பியசிய திராயுதே மகோதோபையாத், கொஞ்சம் அபியாசம் பெரிய பயத்தில் விடுவேன். ஏன்னா நீ உன்னுடைய பொசிஷனே, உன் ஆன்மானுடைய நிலையில் நீ எப்போ இருக்கிறன்னா பகவானுக்கு சேவை செய்யும்போது, நீ பௌதிகத்துக்கு மனைவி குழந்தைகள் சேவை செய்யும்போது நீ உடல் நிலையில்
உன்னுடைய மனோநிலை கீழே இறங்கிட்ட, அந்த ஆன்ம நிலையிலிருந்து கீழே இறங்கி பௌதிகமாக, அதான் எல்யூஷன், மாயைக்கு அசுத்தமான நிலையிலிருந்து தான் நீ இந்த சேவைகள்லாம் செய்கிற அப்படின்லாம் சொல்லப்படுத்தும் போது, இந்த மாசுபடுத்தப்பட்ட நிலையிலிருந்து தான் நாம் இந்த புலன் திருப்திக்காக நம்ம இந்த குடும்பத்தை ரட்சிக்கின்றோம், ஏதோ ஒரு புலன் தேவைகளுக்காக. அப்போ ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஏதோ ஒரு எதிர்பார்ப்புனால அப்படின்லாம் சில வார்த்தைகள்லாம் சொல்லும்பொழுது, அந்த வார்த்தைகள் பகவத்கீதைக்கு வியாக்கியானம் அவருடைய பகவத்கீதை படித்த பிறகு தான், சில பிரபுபாத பகவத்கீதை படித்த பிறகு தான் சரியான வியாக்கியானம், சரியான அதுக்கு அந்த வார்த்தைகளுக்கு சரியான ஆதரவு கிடைச்சிது. ஏன்னா மாஸ்டர் யாரு, சொன்னவன் யாரு, பகவான். பகவான் யாரு, கிருஷ்ணன். கிருஷ்ணன் தான் பகவான். கிருஷ்ணகீதை இல்லை, நல்ல தெளிவில்லை, இதுல எந்த சந்தேகமும் இல்லை. கிருஷ்ணஸ்து பகவான் சுயம் பாகவதத்துல சொல்லியிருக்கு, வியாசரே சொல்லியிருக்காரு. வியாசர் தானே எழுதினாரு மகாபாரதம், ராமாயணம், எல்லா புராணங்களும், சிவபுராணம், கந்த புராணம், எல்லா தேவதைகளோட புராணமும் அவர் தானே எழுதினாரு. அப்போ அவரே என்ன சொல்லியிருக்காரு, கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம், பகவான்னா கிருஷ்ணன் தான். அப்படின்போது பகவானை விட்டுட்டு நீ தனியா ஒரு வியாக்கியானம் கொடுத்தா அது எப்படி செல்லுபடி ஆகும்? நான் அத்வைதமா வியாக்கியானம் பண்ணுங்க, அருவமா வியாக்கியானம் பண்ணுங்க, என்னன்னா வியாக்கியானம் பண்ணுங்க, பகவானை விட்டுட்டு நீங்க வியாக்கியானம் பண்ணா அது எப்படி அந்த வார்த்தைக்கு ஆதரவு, அந்த வார்த்தை அனாதரவா போயிடும், அந்த வார்த்தைகள் பிரயோஜனமற்றதா போயிடும், யாருக்குமே பக்தி உண்டாக்காது. அதனால தான் எத்தனையோ ஆனந்தர் பகவத்கீதை வெளியிட்டிருக்காங்க. நான் சொன்னேன், எங்கள் ஆர்எஸ்எஸ்ல எங்கள் அப்பா கொடுத்தாங்க பகவத்கீதை. அந்த பகவத்கீதை, இந்த பகவத்கீதை எதுவுமே பக்தியை உண்டாக்கல. எனக்கு நான் எத்தனையோ வருஷம் இருந்தது, வருஷக்கணக்காக 30 வருஷமா என் பகவத்கீதை இன்னைக்கு கூட இருக்கு. அந்த பகவத்கீதை என் அப்பா கொடுத்த பகவத்கீதை வச்சிருக்கேன், அப்பளம் மாதிரி இருக்கு. ஆனால் பார்த்தா அதை படித்து பார்த்தா இன்னி கூட எனக்கு அதனுடைய பொசிஷன், உண்மையான பகவத் பக்தினா என்னன்றது நான் தெரிஞ்சுக்கல. ஆனால் பிரபுபாதா புஸ்தகத்தை படித்த உடனே, அவருடைய லெக்சரை கேட்ட பிறகு எவ்வளோ எளிமையாக புரிய வைக்கிறார். நம்மளுடைய உண்மையான நிலை என்ன, நீ மாயைக்கு சேவை செய்ய வேண்டியவன் கிடையாது, நீ பகவானுக்கு சேவை செய்ய வேண்டியவன், உன்னுடைய பொசிஷனே அதான் அப்படின்னு அப்படியே அடித்து உடைக்கிறார். நம்ம அஜ்ஞானத்தெல்லாம் தூள் ஆக்குறார். அப்போ அந்த வார்த்தைகளுக்கு உயிர் கொடுக்கப்பட்டது, பகவத்கீதை வார்த்தைகளுக்கு உயிர் கொடுக்கப்பட்டது. ஏன்னா பகவானிடத்திலிருந்து வந்தவர் அவர், அவரால் தான் அந்த விளக்கம் கொடுக்க முடியும். அப்போ எவ்வளோ பகவத்கீதை அதுக்கு முன்னாடி வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த பகவத்கீதைலாம் வெளிநாட்டிலையும் பிரசித்தமாக, அமெரிக்கா, ஆஸ்திரேலியாலாம் அந்த பகவத்கீதை பரவி இருக்கிறது. ஆனால் அந்த ஒரு பகவத்கீதை கூட பக்தனை உண்டாக்கவில்லை, நிறைய பக்தர்களை உண்டாகலை. ஆனால் இந்த ஹரே கிருஷ்ணா மூமெண்ட்டு, சில பிரபுபாதனுடைய வார்த்தைகள் உள்ள புகுந்ததோ இல்லையோ, கோடிக்கணக்கான பக்தர்கள் உருவானார்கள், கோடிக்கணக்கான பக்தர்கள் உருவானார்கள். கிருஷ்ண பக்தர்கள் உண்மையான பக்தி நிலைக்கு எல்லாமே பியூரிஃபை ஆகு, எல்லாமே சிகை வச்சுண்டு, எல்லாம் எல்லாமே பிராமண தீட்சை, அந்த தீட்சை எல்லாருமே பியூரிஃபை ஆகி எல்லாமே வைஷ்ணவர்களாக ஆனார்கள். கிருஷ்ணன் யாருன்னு தெரியாத இடத்துல கிருஷ்ணரை தவிர இனிமேல் எங்களுக்கு யாரும் தெரியாது அப்படின்ற நிலைக்கு வந்தாங்க. கிருஷ்ணனை யாரும் தெரியாத இருந்த அந்த அமெரிக்காவில், ஆஸ்திரேலியா, கிருஷ்ணனை தவிர இனிமேல் எங்களுக்கு வேறு யாரும் தெரியாது அப்படின்ற நிலைக்கு அவங்க உறுதியாக பிடிச்சிக்கிட்டாங்க. அந்த கிருஷ்ண பக்தியை யாராலனா, மகாத்மா ஸ்ரீல பிரபுபாதாவால. சத்தியமான விஷயம். உண்மையை சொல்லு, பொய் சொல்லாத. உண்மையை சொல்லு, பொய் சொல்லாத. எதுக்கு நீ மறைக்கிற? ஏன் கிருஷ்ணன் மேலே என்ன போறாம? ஏன் பகவானை மறைச்சிட்டு நீங்கள் அருவவாதத்தை பற்றி பேசுறதும், எதை பண்ணி பேசுறதும் எல்லாத்தையும் ஏன் மறைக்கிறீங்க? ஏன் பகவத்கீதை ஏன் மக்களிடத்தில் போய் சேரக்கூடாதா? சேரக்கூடாதுக்காகவே வெளிப்பட்டு அதில் இருக்கிறத சொன்னாவே போதும் பகவத்கீதை. ஆனால் எல்லாருக்கும் என்னன்னா அந்த பக்தி உண்டாயிடும். ஆனால் அது பக்தி வராத மாதிரி அழகாக ஞான விஷயமாவோ ஏதோ ஒரு விஷயம் இல்லை, வேற ஏதோ தேவதையை வச்சியோ அது கொலாப்சல் பண்ணிடுறாங்க. அந்த பகவத்கீதைலாம் படித்தா பக்தியே வராது. ஓப்பனாக சொல்கிறேன். ஸ்ரீல பிரபுபாதானுடைய பகவத்கீதையை படித்த பிறகு தான் உண்மை என்னன்னு புரிஞ்சது. பள்ளியில் அப்படியே நெத்தில் சுரியில் அடித்த மாதிரி இருந்தது. எப்படிப்பட்ட ஒரு உண்மையான விஷயத்த நம்ம வீட்டில் தூங்க வச்சுட்டு நம்ம வேற இடத்துக்கு இப்போலாம் போனோம். ஏன்னா அதுவும் போனது நல்லது தான். பைபிள் ஸ்டடியத்துக்கு போனது நல்லது தான். அங்கே ஒரு நல்ல விஷயத்த, பைபிளை பற்றி நல்ல உண்மையான கருத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அதுலேயும் எவ்வளோ விஷயங்கள் இருக்கே, தெய்வத்தினுடைய இறைவனுடைய கருணையை பற்றி அங்கே தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ அதுக்கு பகவான் தான் அனுப்பி வச்சான். ஆனால் யாருமே சொல்கிறாங்க கிறிஸ்டினுக்கு போயிட்டா மறுபடியும் திரும்பி வர மாட்டாங்க அப்படின்னு. நான் திரும்பி வந்திருக்கேனே, அடியன் திரும்பி வந்திருக்கேனே. அதெல்லாம் சும்மா. பகவான் தான் அங்கே அனுப்பிச்சு வச்சான். கிருஷ்ணன் போய் தெரிஞ்சுக்கிட்டு வா. அப்புறமா உண்மையான பக்தி தெரிஞ்சுட்டு அப்புறமா இங்கே பார்த்த உடனே அதை விட பன்மடங்கு அதிகமாக
ஸ்ரீல பிரபுபாதா பகவத்கீதைக்கு வியாக்கியானத்தை படித்து பார்த்தா இப்போ தான் உண்மையான பகவத்கீதையை நான் படிக்கிறேன். ஆஸ் இட் இஸ் உண்மையான பகவத்கீதையை ஸ்ரீல பிரபுபாதா வாக்கில் படிக்கும்போது தான் உண்மையான பகவத்கீதையை படிக்கிறேன். சத்தியமாக சொல்கிறேன். இதுதான் கரெக்டான உண்மையான வார்த்தைக்கு உண்மையான அதுக்கு விளக்கம். பகவத்கீதைக்கு விளக்கம், சரியான விளக்கம் ஸ்ரீல பிரபுபாதா கொடுத்த விளக்கம் தான். இதை தவிர வேறு எந்த விளக்கமும் நான் ஏற்றுக்க மாட்டேன். அவர் அனுசரித்து சொல்லியிருந்தா நான் எடுத்துப்பேன், இல்லைன்னா எடுத்துக்க மாட்டேன். அப்படி ஒரு விளக்கம் ஸ்ரீல பிரபுபாதா கொடுத்த விளக்கம். அவரை மாதிரி ஒரு விளக்கம் யாராலையும் கொடுக்கவே முடியாது. சத்தியமாக சொல்கிறேன். இப்போ எவ்வளோ பேர் பகவத்கீதை சொல்லலாம், எவ்வளோ பகவத்கீதைகள் வரலாம், அது சொல்லலாம், இது சொல்லலாம், ஞான விஷயமா சொல்லலாம், கர்ம விஷயமா சொல்லலாம், இவ்வளவு சடங்குகள் சம்பிரதாயங்கள்லாம் இருக்குன்னுலாம் சொல்லலாம், 1000 சொல்லுங்க. ஸ்ரீல பிரபுபாதா வார்த்தைக்கு கடுகளவு கூட இணையாவாது. அவ்வளவு அருமையா ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் எப்படி விளக்கம், என்ன விளக்கம் எப்படின்றத புட்டு நம்ம அஜ்ஞானத்தை தூள் ஆக்குது. அந்த பகவத்கீதை அப்படியே உயிரோட்டமாக என் மனசு ரொம்ப பிடிச்சு போச்சு. பாகவதம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், கதையாக இருக்குதுன்னு. ஆனால் அப்போ இவருடைய பகவத்கீதையை படிச்சுட்டு பகவத்கீதையே ரொம்ப பிடிச்சி போச்சு. திருப்பி அந்த பகவத்கீதையை படிக்க ஆரம்பிச்சு நம்மளுக்கு என்ன விஷயம் வேணுமோ அதெல்லாம் அந்த பகவத்கீதையில் இருக்கு. இப்போவா பாகவதத்துக்கு. அப்போ அந்த பகவத்கீதையை படிச்சுட்டு அந்த பகவத்கீதையில் ஸ்லோகங்களுக்கு அவர் கொடுக்குற விளக்கம், அதுவும் அவருடைய லெக்சரில் கேட்டு பாருங்க. எளிமையான இங்கிலீஷ். யாரெல்லாம் லைட்டாக ஓரளவுக்கு இங்கிலீஷ் மீடியத்தில் 10வது படிச்சிருந்தா கூட போதும், இல்லைன்னா ஏதாவது இங்கிலீஷ் ஓரளவுக்கு படிச்சிருந்தா போதும், இங்கிலீஷ் தெரிஞ்சால் போதும். லைட்டாக அவங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்குது ஸ்ரீல பிரபுபாதனுடைய விளக்கம். அவருடைய லெக்சர்ஸ் கேட்டு பார்த்தேன். அப்படியே நம்மளை தூள் ஆகுது. நம்ம எண்ணங்கள் எல்லாம் தூள் பொடி ஆகுது. அப்படியே வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுறாரு. வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுறாரு. ஒரே வார்த்தை தான். நீ யார்? கரெக்டாக சொல்லு. உன் பொசிஷன் என்ன? உன்னுடைய உண்மையான ரூபம் என்ன? நீ யார்? நீ என்ன செய்யணும்? பகவானுடைய கிருபை எத்தகையது அப்படின்னு சொல்லி அந்த பாகவத்தில் உள்ள கதைகளையும் விளக்கமாக கொடுக்குறாரு. அந்த ஸ்லோகங்களுக்கு விளக்கம் கொடுக்குறாரு பாருங்க. ஒவ்வொரு வார்த்தைக்கும் விளக்கம் கொடுக்குறாரு பாருங்க. புட்டு வைக்கிறாரு பாருங்க. அவ்வளோதான். காரியம்னா என்ன இது வரைக்கும் தெரியாமே இருந்தது. உண்மையிலேயே கர்மானா அகர்மானா விகர்மானான்னு ஒன்றுமே தெரியாமல் இருந்தது. இதெல்லாம் மற்ற அந்த ஆனந்தர்லாம் எவ்வளோ பேர் போட்டிருக்காங்க. அந்த புஸ்தகம்லாம் படித்து பார்த்தா ஒன்றுமே அதெல்லாம் போட்டிருக்கு, விளக்கமாக போட்டிருக்கு. ஆனால் நான் அதெல்லாம் என்னன்னா ஒரு அனாதரவாக விடப்பட்ட விஷயமா இருந்தது. ஏன்னா பகவத் சம்பந்தம் இல்லைனாவே அது உயிரோட்டம் உள்ளதாக இருக்காது. இவங்க பகவானை விளக்கிட்டு இவங்க அத்வைதமாக வேற விஷயமா விளக்கம் கொடுத்துருந்தாங்க. அது எனக்கு புரியல. ஆனால் ஸ்ரீல பிரபுபாதா கொடுத்த விளக்கம் எல்லாமே பகவத் சம்பந்தமா இருந்ததுனால ரொம்ப பொலிவா இருக்குது, புதுமையா இருக்கு, உயிரோட்டம் உள்ளதாக ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குது. இந்த பகவத்கீதை படிக்கும்போது இவ்வளோ சக்தி உள்ளதாக இருக்குது. உண்மையிலேயே நம்ம சீக்கிரமா பியூரிஃபை ஆயிடுவோம் இந்த பகவத்கீதையை படித்தா. ஆனால் பிரபுபாதா பகவத்கீதை மாதிரி வரவே வராது. சத்தியமாக சொல்கிறேன். இந்த பகவத்கீதை தான் என்னை கண்ணை திறந்து விட்டதே. இந்த 3வது கண்ணுன்றாங்களே, அந்த ஞானக்கண்ணை திறந்து விட்டதே ஸ்ரீல பிரபுபாதானுடைய பகவத்கீதை தான். அது கண்டிப்பாக சொல்லணும். அப்போது ஒவ்வொரு வார்த்தையிலையும் எவ்வளோ உயிரோட்டம் உள்ளதாக இருக்கிறது, எவ்வளோ அருமையான விளக்கன்றது தானே விளக்கம் இல்லை, அதான் ஒரிஜினல் விளக்கமே. கிருஷ்ணன் என்ன சொன்னார், அர்ஜுனன் எப்படி புரிஞ்சுக்கிட்டாரோ, அது எப்படியோ அந்த காலத்தில் எப்படி இருந்த அந்த விஷயத்தை அப்படியே உரைக்கக்கூடியது பகவத்கீதை. கிருஷ்ணனை வச்சுக்கிட்டே கிருஷ்ணன்கள் சொல்கிற உபதேசம் வேணுமா, ஆனால் கிருஷ்ணன் வேணாமா, அப்படியாங்கன்னா விளக்கம் கொடுப்பாங்களா? அது மாதிரி விளக்கியிருக்காங்க மற்ற பகவத்கீதையில். சில பகவத்கீதையில் பார்த்தா கிருஷ்ணனை வேணாமா, கிருஷ்ணன் தான் மாஸ்டர், கிருஷ்ணன் தான் தலை, கிருஷ்ணன் தான் ஜெகத்குரு, வந்தே ஜெகத்குருன்னு சொல்கிறோம். கிருஷ்ணன் தான் பரபிரம்மம், கிருஷ்ணன் தான் பகவான், கிருஷ்ணன் தான் பரமாத்மா, கிருஷ்ணன் தான் எல்லாமே. அதை விட்டுட்டு அவனை புறந்தள்ளிட்டு நீ பண்ணாலும் சரி, அது ஒரு பக்தர்களோடு உண்டாக்காது, கிருஷ்ண பக்தியை உண்டாக்காது. ஆனால் கிருஷ்ணனை முன்னிறுத்தி அவர் சொன்ன விளக்கு குருஷீட பரம்பரையாக, ஆனால் அவர் மட்டும் அவர் சொந்த அபிப்பிராயத்தில் சொல்ல ஸ்ரீல பிரபுபாதா. அவர் குருநாதர் என்ன சொன்னார் அது அப்படியே அவர் சொல்கிறார். இவ்வளோ உயிரோட்டமாக இருக்குது, இது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு. நான் இல்லை, இது என்னுடைய இது கிடையாதுன்றாரு. நான் ஒரு போஸ்ட்மேன் என்ன பண்ணுவார், லெட்டர் எடுத்து வந்து கொடுக்குற வேலை தான் ஒரு வேலை. அவராக எழுதி எடுத்து வந்து கொடுக்குறாரு லெட்ரு, யாரோ லெட்டர் கொடுத்தாங்க, நான் போஸ்ட்மேன், அவ்வளோதான். அது மாதிரி
என் குருநாதர் சொன்னார், நான் அப்படியே சொல்கிறேன், அவ்வளோதான். குருநாதருக்கு யார் சொன்னார்? அவருடைய குருநாதர் சொன்னார். அவருக்கு யார் சொன்னார்? அவருக்கு மேலே குருநாதர் சொன்னார். எங்கேருந்து வருது? நான் இது நாராயண இடத்துலேருந்து, கிருஷ்ணர் இடத்துலேருந்து டைரெக்டாக வரக்கூடிய பகவத்கீதை இது. ஆஹா, அந்த ஒரிஜினாலிட்டி குறையாமல் இருக்கிறதுனால தான் இவளுக்கு இவ்வளோ உயிரோட்டம் இருக்குது. இன்னைக்கு கோடிக்கணக்கான பக்தர்கள் இன்னைக்கு இஸ்கானில் புரள்றாங்கன்னா அதுக்கு அவ்வளோ சக்தி இருக்குதுன்னா அந்த பகவானுடைய காந்த சக்தி அந்த பகவத்கீதைக்கு அவ்வளோ பவர்ஃபுல் இருக்கு. அந்த பகவத்கீதை கேட்கணும். அந்த பகவத்கீதை எடுத்து படித்து பாருங்கள். சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் புஸ்தகத்தை கீழே வைக்க மாட்டீங்க. அதை நிதானமாக புரிஞ்சு படிக்கணும். பகவத்கீதை என்னை பொறுத்தவரை என்னென்னா, தமிழில் போட்டிருக்காங்க பகவத்கீதை. எனக்கு என்னென்னா, இந்த தமிழ் நல்லா தான் இருக்குது, சூப்பராக தான் நல்லா சொல்லியிருக்காங்க. ஆனால் டைரெக்டாக இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தால் தயவுசெய்து சில பிரபுபாதா போட்ட பகவத்கீதை இங்கிலீஷில் டைரெக்டாக படித்து பாருங்கள். என்னை பொறுத்தவரை தமிழில் போட்டிருக்காங்க, ஓகே, நல்லா தான் இருக்குது. அதை தமிழ் இங்கிலீஷ் தெரியாதவங்க தமிழில் படிக்கலாம். ஆனால் இன்னும் உங்களுக்கு பவர்ஃபுல்லாக வேணும்னா டைரெக்டாக சில பிரபுபாதா வார்த்தையிலிருந்து வந்த அந்த பகவத்கீதையை அப்படியே படிக்கணும்னா நீங்கள் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன் போட்டிருக்காங்க, இங்கிலீஷில் பிரபுபாதா போட்டிருக்காரு, அதை படிச்சிங்கன்னா செம்ம பக்தி வரும், சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். நான் இங்கிலீஷில் அவருடைய லெக்சர்லாம் நிறைய இல்லை, சில இது தான் கேட்டேன். சில இது கேட்கும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வார்த்தைக்கு வார்த்தை அருமையான விளக்கம். அவர் சொல்கிறதெல்லாம் சாஸ்திரம்தான். சாஸ்திரத்துக்கு அந்நியமாக எதுவுமே இல்லை. பகவத்கீதைக்கு விஷயத்துக்கு அந்நியமாக ஒரு விஷயம் கூட இருக்காது. எல்லாம் கொஞ்சம் கூட கலக்க மாட்டார். பியூரிஃபையாக அப்படியே சுத்தமான ஞானத்தை கொடுப்பார். அப்படி பகவத்கீதையிலேயே மட்டுமே சொல்லுவார், பகவத்கீதைக்கே விளக்கம். அப்போ உதாரணத்துக்கு பாகவதத்தை எடுத்துப்பார், அவ்வளோதான். பகவத் சம்பந்தமான அந்நியமான விஷயத்தை எதுவுமே பேச மாட்டார். அவ்வளோ சூப்பராக இருக்கும். சில பிரபுபாதா ஏதாவது உதாரணம் கொடுத்தா கூட, எங்கேயாவது ஒன்று உதாரணம் கொடுத்தா கூட அது பகவத்கீதை சம்மந்தமாக இருக்கும். அப்போ அவருடைய லெக்சர் என்னன்னா, ஏதோ பழப்புக்காக அவர் லெக்சர் பண்ணதில்லை, நம்மளை எல்லாரையும் மாற்றத்துக்காக வந்த மகாத்மா அவர். நம்ம ஆத்மாவை தோல் உரிக்கிறதுக்காக, நம்ம ஆத்மாவுடைய தோல்னா நேரு இந்த தேகாபிமானம், நான் எனதுன்ற தோல் தான் மறைஞ்சிருக்கு இல்லையா, அந்த தோலால் மூடப்பட்டிருக்கு இல்லையா அந்த ஆத்மா, அந்த தோலை உரிக்கிறதுக்காக, ஆத்மாவுடைய தோலை உரிக்கிறதுக்காக சொல்லக்கூடிய உபதேசம் அது. சில பிரபுபாதா சொல்ற உபதேசம். அந்த பகவத்கீதையை படிக்க என்ன அருமையாக சொல்றாரு. ஒவ்வொரு விஷயமும் எப்படி சொல்றார். அப்போ சொல்றார், நம்ம பொசிஷன், நீ மாய்க்கு சேவை செய்திருந்தா செய், குடும்பத்தில் எல்லாத்தையும் செய். ஆனால் அந்த யோகம்னா என்ன, சந்நியாசம்னா என்ன, அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு பாருங்க. சந்நியாசம் தான் யோகம். ஆனால் உண்மையான சந்நியாசம் என்னன்னு தெரிஞ்சிக்கல. வெறும் வீட்டில் இருக்கிற அக்னிஹோத்திரம்லாம் பண்ணியிருப்பாங்க கிரகஸ்தாசிரமத்தில். அந்த அக்னிஹோத்திரத்தெல்லாம் விட்டுட்டான், குடும்பத்தெல்லாம் விட்டு சன்னியாசம் போகிறான் அப்படின்னா அவனை யோகின்னு சொல்ல முடியாது. நீர் அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. அந்த கிரகஸ்தாசிரமம் சொல்லக்கூடிய அக்னிஹோத்திரம்லாம் விட்டுட்டான். அப்போல்லாம் செய்வாங்க கிரகஸ்தாசிரமிகள்லாம் நிறைய சில பாவங்கள்லாம் தன்னை அறியாமல் செய்யக்கூடியது உண்டு. கிரகஸ்தாசிரமிகள் அந்த பாவங்களை போக்குறதுக்காக அக்னிஹோத்திரம் பண்ணுவாங்க. அந்த அக்னிஹோத்திரம் பண்ணுன்னா அதான் சாக்ரிஃபைஸ், ஃபயர் சாக்ரிஃபைஸ் சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்கிறார் பிரபுபாதா. அந்த அக்னிஹோத்திரம் பண்ணி அவங்க அந்த பாவங்களை அன்னைக்கு பண்ணுற பாவங்களை போக்கிக் கொள்வார்கள். அந்த அக்னிஹோத்திரம் ஒரு கிரகஸ்தன்னா அது அக்னிக்கு தான் முதல் இடம். அந்த இடத்துல அக்னினா முதல் இடம், அக்கறைனா முதல் இடம்னு அர்த்தம். அதுக்கு முதலிடம் கொடுத்து அந்த அக்னிஹோத்திரம் பண்ணுவாங்க கிரகஸ்தாசிரமிகள். இப்போல்லாம் பண்ணுறதில்ல. அந்த அக்னிஹோத்திரத்தெல்லாம் ஒரு சன்னியாசி இந்த கடமைகள்லாம் கிடையாது, இந்த அக்னிஹோத்திரம்லாம் பண்ணணும் அவசியம் இல்லை. அப்போது சன்னியாசம் கடமைகள்லாம் இல்லை, இதெல்லாம் அக்னிஹோத்திரத்தெல்லாம் விட்டான், குடும்பத்தை விட்டான்றதுனால அவன் சன்னியாசி ஆகிட முடியாது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் யோகி தான் சன்னியாசி. எந்த யோகம் பகவானிடத்துல லிங்க். யோகன்னா லிங்க் எதோட, பகவான் பரமாத்மாவோட இந்த ஜீவாத்மா லிங்க் பண்ணும்போது அப்போ பரமாத்மாவுக்கு செய்யக்கூடிய சேவையில் அவன் இல்லறத்துலேயே இருந்து கூட பரமாத்மாவுக்கு சேவை செய்துனுக்கான்னா எல்லாத்தையுமே அவன் சன்னியாசி, அவன் இல்லற சன்னியாசி அப்படின்னு அவ்வளோ அருமையாக விளக்கம் கொடுக்குறாரு. அந்த விளக்கங்கள்லாம் படிச்சுட்டா ஓஹோ சந்நியாசம் பிராகுர், யோகி பிராகுர் சந்நியாஸ். அப்போ சர்வ சங்கல்ப வர்ஜிதா, பௌதிகமான புலனை திருப்திக்காக செய்யக்கூடிய சங்கல்பங்கள்லாம் தூக்கி போட்டுடணும். நம்ம சுய தேவைக்காக இல்லாமல் பகவான் திருப்திக்காக ஒருத்தன் சேவை செய்யணும். அப்போ தான் இவன் எல்லா சங்கல்பங்களும் சர்வ சங்கல்ப வர்ஜிதான உடனே
வேறெல்லாம் விளக்கம் தான் கொடுப்பாங்க, எல்லா ஆசைகளும் விட்டுறது. அது எப்படி விட்டுற முடியும்? பகவானிடத்துல ஆசை வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நீ இந்த ஆசைகளை விட்டுருவ. ரசோரசோப்பியஸ்ய பரந்துஷ்வான நிவர்த்ததே. இந்த ரசமெல்லாம் ருச்சியெல்லாம் எப்போ விட்டு போகணும்னா உயர்ந்த ருச்சியை நீ அனுபவிச்சா அதை விட்டு போயிடும் அப்படின்ட்டு பகவத்கீதையில பிரபுபாத விளக்கம் கொடுக்குறாரு பாருங்க. படிச்சு பாருங்க, அருமையா இருக்கும். யாரால பகவான் சரணாகதி அடைய முடியும்? யாரால சரணாகதி அடைய முடியாது? அதை ஃபர்ஸ்ட் சொல்றார். அசுர சுபாவம் உள்ளவர்கள், மாயையால் அபகரிக்கப்பட்ட ஞானம் உடையவர்கள், நர அதமர்கள், மூடர்கள், இந்த 4 பேரால பகவான் சரணம் அடைய முடியாது. அதுக்கு விளக்கம் அருமையா சொல்றாரு. இவரெல்லாம் யாருன்றத விளக்கம் சொல்றாரு. ஓஹோ, கட்சியில் பார்த்தா அவங்க தான் சரணாகதி அடைய மாட்டுறாங்க பகவான் சரணாகதி அடைஞ்சா பகவானை ஏற்றுப்பாங்களே. இப்போ அத்வைதமா பரபிரம்மம் அது இது ஜோதி சொருமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயின்னு இருக்க மாட்டாங்க. கிருஷ்ணன் தான் டைரக்டா சொல்றது. கிருஷ்ணன் தெளிவா இருக்கும்போது ஏன் தெளிவு விட்டு குழப்பத்துக்கு போறீங்க? கிருஷ்ணன் தான் இறைவன், கிருஷ்ணன் தான் பகவான் அப்படின்னு தெளிவா இருக்கும்போது எதுக்கு குழப்பமான ஒரு விஷயத்தை போய் குழம்புறீங்க? போய் அது நேத்தி இது இல்லை இதுக்கு அப்பாற்பட்டது. ஏன்னா அந்த உபனிஷத்துக்கள்லாம் ஏன் அப்படி விடப்பட்டு இருக்கிறது, இறைவனை காண முடியாதுன்னு ஏன் இருக்குதுன்னா பகவத்கீதைக்கு வரணுன்றதுக்காக தான் சர்வ சாஸ்திரங்களுடைய நோக்கமே. வாசுதேவ பரா வேதா, வாசுதேவனை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வேதங்கள் எல்லாமே, சாஸ்திரங்களுடைய நோக்கமே வாசுதேவ். நீ எப்படியாவது பகவத்கீதைக்கு வருவேன், ஏன்னா உபனிஷத்துக்குள்ள தெரிஞ்சுக்க முடியல. உபனிஷத்து நேத்தின்னு விட்டுச்சுன்னு அது பரபிரம்மம், இதுக்கு அப்பாற்பட சொல்ல முடியாது, அதை புரிஞ்சிக்க முடியாது, அதை உணர முடியாது, அதெல்லாம் தெரிஞ்சிக்க முடியாது அப்படின்றது தான் அப்படியே துண்டா. அது தெரிஞ்சிக்க முடியாது தான் அது தெரிஞ்சுக்கிறது அப்படின்லாம் சொல்லியிருக்கு. தெரிஞ்சிக்க முடியாதுன்றது தான் தெரிஞ்சுக்கிறதுன்னு தான் சொல்லியிருக்கு. கடைசியில் எங்கே வரணும்? ஏன்னா அதை தெரிஞ்சிக்க முடியலன்னு அப்போ நீ பகவத்கீதை வந்தா இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த பரபிரம்மம் யார்? கிருஷ்ணன் தான். தெளிவாக இருக்கு. இந்த தெளிவை விட்டு இவங்க குழப்பிக்கிட்டே இருக்கிறாங்க பார்த்தீங்களா? இந்த அத்வைதம் சொல்லி இறைவனுக்கு உருவம் இல்லை, அது இல்லை, இது இல்லை அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் கற்பனை இல்லை. இறைவனுக்கு உருவம் இல்லை, நம்ம உருவகப்படுத்திக்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அவர்கள் வார்த்தையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இருக்கிற கொஞ்ச நெஞ்ச பக்தியும் போயிடும். ஆனால் பகவான் தான் சத்தியம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பிரம்மசூத்திரத்துலேயும் சொல்லலை வியாசர், உபனிஷத்துக்கள்லையும் பார்த்தா மகான்லாம் சொல்லலை. ஏன்னா பகவத்கீதைக்கு வரட்டுமே, தெளிவு பெறட்டுமே அப்படின்னு இதெல்லாம் குழப்பிட்டாங்க. ஏன்னா குழம்பி போட்டோம். உபனிஷத்துக்கள்லாம் பார்த்தா தெளிவு கிடைச்ச மாதிரி இருக்கும். ஆனால் தெளிவு கிடைச்ச மாதிரி இருந்தாலும் எங்கே தெரியுமா அதுக்கு இப்போது ஒரு பெண்ணானவள் என்னதான் அலங்காரமாக இருந்தாலும் நெத்தியில் பொட்டு இல்லைன்னா அது அமங்கலமாக தென்படும் இல்லையா? அது மாதிரி இந்த உபநிஷத்துக்கள் வேதங்கள் எல்லாமே எங்கே உயிர் பெற்றதுனா கிருஷ்ணன் வந்த பிறகு தான் உயிர் பெற்றது. கிருஷ்ணன்ற பழம், இந்த பாகவதன்ற பழம் பழுக்கிறதுக்காக தான் வேதங்களாகிய மரங்கள் நடப்பட்டது. ஓகேவா? மரங்கள்லாம் வந்தது. அப்போது கிருஷ்ணனை அங்கே பிரதிபாத்தியம் பண்ணுறதுக்காக தான், உறுதிப்படுத்துறதுக்காக தான், கிருஷ்ணன் தான் எல்லாமே அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த உபநிஷத்துக்கள்லாம் பரபிரம்மத்தை தெளிவாக சொல்லலை. உபநிஷத்துங்கள்லையோ வேதங்கள்லையோ எல்லாத்துலேயுமே தெளிவாக சொல்லாமல் இருக்கிறதுனால நீ பகவத்கீதைக்கு வா, பாகவதத்து வான்றதுக்கு உன்னை வழிகாட்டுறதுக்கு தான் இதெல்லாம் தெரியல, இதில் இல்லைப்பா, எனக்கு தெரியாதுப்பான்னு சொல்லிட்டோம். உபநிஷத்துக்குள்ள போனால் அதுவும் எனக்கு தெரியாதுன்றோம். வேதங்களில் போனால் எனக்கு தெரியாது, அது இந்த தேவதைகள் வேணும், அந்த தேவதைகள் வேணும், பல தேவதை உபாசனைகள்லாம் சொல்லிடுங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டு கஷ்டம் பரபிரம்மத்தை எதுன்னு தீர்மானமாக சொல்லாமல் விட்டுட்டோம். தீர்மானமாக சொல்லாமல் வேதங்கள் உபநிஷத்துலாம் சரியாக தீர்மானிக்காத போது கடைசியில் எங்கன்னா பகவத்கீதை வந்த போது தீர்மானிச்சுட்டு, ஆஹா இங்கே தான் என்ன சொல்லியிருக்கு? வேதாகம் சர்வவேத்யா, எல்லா வேதங்களிலும் தெரிஞ்சிக்க வேண்டியவன் நான் தான், மற்ற பரதம் நான் கிஞ்சித்து, என்னை தவிர உயர்ந்தது எதுவுமே கிடையாது. பரம் தர்மனா உயர்ந்தது, என்னை விட உயர்ந்தது எதுவுமே கிடையாது, நான் தான். நூலில் மணிகள் கோக்கப்பட்டது போல என்னத்தில் நல்ல பிரபஞ்சங்கள் எல்லாமே என்னை அண்டி தான் இருக்கிறது அப்படின்னு கிருஷ்ணன் கீதையில் சொல்லும்பொழுது தான் இப்போதான் யார் தெய்வம் அப்படின்னு யாருன்னா கேட்டாங்கன்னா ஈஸியாக சொல்லலாம் கிருஷ்ணன் தான் அப்படின்ட்டு. அப்போ தெளிவு எங்கே வந்தது? பகவத்கீதை வந்த பிறகு வந்துடுச்சு தெளிவு. இது பிரபுபாதா விளக்கமாக சொல்கிறாரு. அப்போது மற்ற புராணங்கள்ல மற்ற விஷயங்கள்லாம் தெளிவுபடாத ஒரு விஷயம் இங்கே கிருஷ்ணர் பகவத்கீதையில் தெளிவுபடுத்துகிறார். அப்போ பகவான் அர்ஜுனுக்கு சொல்லும்பொழுது அப்போ அர்ஜுனன் சொல்கிறான், நீ ஃப்ரெண்ட்ஷிப்ன்றதுனால நான் சொல்ல வரல, வியாசர் தேவலர் நாரதர்
இப்போ மகாத்மாக்கள்லாம் தீர்மானமாக சொல்லியிருக்காங்க, நீ தான் பரபிரம்மம், பரபிரம்மம், பரந்தாமம், பவித்ரம், மங்களம், பரம்னு முன்ன சொல்லியிருக்காங்க. நான் ஃப்ரெண்டுன்றதுனால நான் சில பேர் முகஸ்துதி பண்ணுறதா நினச்சிப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே நீ தான் பரபிரம்மம், நீ தான் பகவான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். யார்? கிருஷ்ணன் தான். வாசுதேவ சர்வமிதி சுமஹா. யார் வாசுதேவன் தான் எல்லாமே தெரிஞ்சுக்கிறானோ அவன்தான் மகாத்மா. மகாத்மா நிலைக்கு யார் உயர்றான்னா, வாசுதேவனை புறக்கணிச்சிட்டு எல்லாம் பிரம்மம் பார்க்கணும், அவங்க மகாத்மான்னு இங்கே சொல்லப்படலை. வாசுதேவன் தான் வசுதேவ புத்திரன் ஆகிய கிருஷ்ணனை யார் எல்லாம் ஏற்றுக்கிறாங்களோ அவங்க தான் மகாத்மான்னு இங்கே தீர்மானமாக சொல்லியிருக்கு. பகுனாம் ஜென்மனாமந்தே ஞானவான். ஞானத்தில் விசாரம் பண்ணியிருப்பான், ஆனால் அவன் உண்மையான நிலையை அடைய மாட்டான். கடைசியில் அந்தே எவனுக்கு இந்த ஜென்மா முடிவு பெற்றதோ அந்த ஜென்மாவில் அவன் கிருஷ்ணனை தெரிஞ்சுப்பான். கிருஷ்ணன் தான் எல்லான்னு எப்போ தெரிஞ்சுக்கினா அப்போ அவன் ஜென்மாவுக்கு முடிவு வந்துடுச்சுன்னு அர்த்தம். அப்போ அவன் வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபகா. அப்படிப்பட்ட மகாத்மா கிடைக்கிறது ரொம்ப துர்லபம். அவன்தான் மகாத்மா அப்படின்னு மகாத்மாவுடைய லட்சணத்தை சொல்கிறார் கீதையில் கிருஷ்ணர். அதுக்கு அருமையாக பிரபுபாத விளக்கம் கொடுக்குறார். அவன்தான் மகாத்மா. வேறு யாரும் மகாத்மான மற்றனா சாதாரண ஆத்மா தான். அவன்தான் மகா ஆத்மா அப்படின்னு ஒவ்வொரு வார்த்தைக்கு அங்கே விளக்கம் கொடுக்கும்போது சில பிரபுபாதா அருமையாக இருக்குது. யோக யுக்தான்றதுக்கு அர்த்தம் என்ன? பக்தி யோகம்தான். பக்தி யோகத்தான் பின்னாடி சொல்கிறார். வேறு எங்கேயும் வேறு எங்கேயாவது விளக்கம் கொடுத்துக்கப்பட்டிருக்கா யோசிச்சுப்பார் அப்படின்னு அருமையாக விளக்கம் கொடுக்குறார். இந்த விளக்கங்களை படிக்கும்போது முன்ன பின்ன ஆராயத்து அப்புறமா பிராகுர் வேஸ்வான் இது எத்தனை கோடி கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பகவத்கீதை எழுதப்பட்டிருக்கு. எப்போ சொல்லியிருக்காரு? நாராயணா இருந்து சூரியனுக்கு சொல்லியிருக்காராம் வேஸ்வானுக்கு. அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்குறாரு ஸ்ரீல பிரபுபாதா. இப்போ தான் பகவத்கீதையினுடைய வரலாறு தெரியுது நம்மளுக்கு. எவ்வளோ ஆயிரக்கணக்கான எத்தனையோ கோடிக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே பகவத்கீதை சொல்லப்பட்டிருக்கு. இப்போ என்னன்னா அது மறைஞ்சு போச்சு நாளடைவில். இப்போ மறுபடியும் அர்ஜுனனை சிஷ்யனாக வைத்துக்கொண்டு மறுபடியும் இது புனருத்தாரணம் பண்ணுறார். என்ன பகவத்கீதையை உபதேசம் பண்ணுறார். நீ ஏன்னா நீ பக்தன் மட்டும் இல்லை, என் சகாவம் பக்தன் தான் நண்பனாக இருக்க முடியும். அந்த நண்பனாக இருக்கிறதுனால ரகசியம் செய்தது உத்தமம். இந்த ரகசியத்தை பகவத்கீதை ரகசியத்தை இந்த உத்தம ரகசியத்தை உனக்கு உரைக்கின்றேன் அப்படின்ட்டு தெளிவாக இதுக்கெல்லாம் அருமையாக பிரபுபாதா இதெல்லாம் எடுத்து கோட் பண்ணி காட்டுறாரு. பாருங்க, யாரால புரிஞ்சிக்க முடியும் பகவத்கீதைன்னா? பக்தர்களால் தான் புரிஞ்சிக்க முடியும். மற்றவர்கள்லாம் ஞானிகள் யோகிகள் அவங்களாம் புரிஞ்சிக்க முடியாது. பக்தி இல்லாமல் நீ யோகியும் சித்திக்காது, ஞானமும் மோகாசகா மோக ஞானகா ஆமாம் நீ யோகம் சித்திச்சே மோக ஞானகா மோகாசகா நீ அதெல்லாம் ஞானம்லாம் உனக்கு வேஸ்ட்டாக போயிடும். பக்தி இல்லாத ஞானம் ராட்சசியும் அசுர இயல்பு ராட்சச இயல்பை உண்டாக்கிடும் அப்படின்னா பகவத்கீதையில் சொல்லியிருக்காரு. படித்து பார்த்தா அருமையாக இருக்கு. அப்போ கிருஷ்ணனை ஏற்றுக்காம நீ எந்த யோக ஞானம் எது பண்ணாலும் அது ராட்சச அசுர இயல்பு. ஏன்னா இரணிகசிபு மாதிரி யோகம் பண்ணது அவனும் கிடையாது. அப்படி தியானம் பண்ணான், அப்படி ஒரு யோக சக்தியில் சமாதி நிலை கை கூடினவன். அப்படிப்பட்ட கஷ்டம் என்னன்னா அசுர இயல்பு அடைஞ்சான். ராட்சசன்னா ராவணன், அவனை மாதிரி யோகம் பண்ண கிடையாது, அவனை மாதிரி ஞானம் கிடையாது. அப்படிப்பட்ட ஞானம் கொண்டவன். கடைசியில் அந்த ஞானம் என்னன்னா பகவத் பக்தி இல்லாதனால வியர்த்தமாக போயிடுச்சு. இதே இரணிகசிபு ஞானத்தை பற்றி சொல்கிறானே, இரண்யாக்ஷன் செத்த பிறகு அவன் மனைவிகளுக்கெல்லாம் போய், ஆனால் அந்த ஞானமானது பகவத் பக்தி இல்லாதனால கடைசியில் அவனுக்கு பிரயோஜனப்படலை. மோகாசகா மோக ஞானகா சேதசகா. அப்போ ஏன்னா பகவதத்தில் பக்தி இல்லாதனால இதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. பகவானிடத்தில் பக்தி கொண்டவன் என்னன்னா ஒரு முட்டாளாக இருந்தால் கூட, அஜாமலன் வேசி சங்கத்தில் இருந்தான், துராச்சாரத்தில் இருந்தால் கூட பகவான் நாமத்தை சொன்னதுனால அதே ஜென்மாவில் அவன் மோட்சத்தை அடைந்து விட்டான். அப்போ ஒரு 5 வயசு பையன் துருவன் பகவானே தரிசனம் பண்ணிட்டான் தவம் பண்ணதுனால. பகவானை பெற்ற கர்ப்பத்திலேயே பிரகலாதன் இந்த நாரதுடைய அனுகிரகம் கிடைச்சது. அதுதான் ஒரு அசுர குலத்தில் பிறந்திருந்தா கூட பிரகலாதன் பகவான் நரசிம்மரை அவனுக்காக பகவான் தோண பிறந்து கொண்டு சர்வத்திர திருஷ்யதே. அப்போ பகவானிடத்துல பக்தி கொண்டு அவனுக்கு கிடைச்ச ஞானம் பார்த்தா இரண்யகசிபு ஞானத்தை விட பெரிய ஞானமா இருந்தது பிரகலாதன் சொல்லக்கூடிய ஞானம். அப்படிப்பட்ட குழந்தைகளை உபதேசம் பண்றார். பிரகலாத உபதேசமே வருது பாகவதத்தில் படிச்சு பார்த்தா அருமையா இருக்கு. அப்ப பகவானை புறம் தள்ளி விட்டு நீ எதை எடுத்துன்னு வந்தாலும் அது என்னன்னா நிறைய சைபர் போட்டு லாஸ்ட்ல பின்னாடி பகவானை சேர்த்தா உண்டு, இல்லாட்டி அந்த ஒன்று சேர்த்தா அந்த ஒன்றுக்கு தான் வேல்யூ. என்னதான் சைபரில் ஃபஸ்ட்டு போட்டு பின்னாடி ஒன்று சேர்க்குற மாதிரி
ஆமாம், கடைசியில் பகவானை தள்ளிட்டு பகவான் சொல்கிற பகவத்கீதையை பகவானை உதாசீனப்படுத்திட்டு நீ என்னதான் ஞானத்தை பற்றி பேசினாலும், என்னதான் நேத்தி நீ எல்லாத்தையும் சாஸ்திர விசாரம் பண்ணாலும் அதெல்லாம் ஜீரோ சேர்க்குற மாதிரி, நிறைய ஜீரோ சேர்த்து கட்சியில் ஒன்று சேர்க்குற மாதிரி. ஆனால் பகவானை முன்னாடி நிறுத்தி அந்த ஒன்றை முன்னாடி வச்சுட்டு அப்போ நீ ஜீரோக்குள்ளே நிறைய சேர்த்து எவ்வளோ ஞானமோ யோகமோ எதை பற்றி வேணாலும் பேசுங்க, அது ஃபஸ்ட்டு எடுப்படும். அதுதான் பகவான் நாம சங்கீர்த்தனம் பண்ணணுன்றது. முதல் நாம சங்கீர்த்தனம் தான் ஒன்று ஃபஸ்ட்டு சேர்க்குற மாதிரி. ஹரே கிருஷ்ணா மகாமந்திரமோ இல்லாட்டி ராமநாமோ ஏதோ ஒரு நாமம், பகவானுடைய நாமத்தை நீ முதல்ல நிறுத்தி. இப்போ நம்ம ஆரம்பிக்கும் போதே ராமராமான்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறோம். நாம சங்கீர்த்தனம் பண்ணி தான் நம்ம உபன்யாசமே ஆரம்பிக்கிறோம். ஏன்னா ஒன்றை முன்னாடி வச்சுட்டு அது பிறகு சைபரை சேர்த்தா தான் அந்த சைபர்களுக்கெல்லாம் வேல்யூ இருக்குது. அப்புறமா அது மாதிரி அதெல்லாம் ஒவ்வொரு சைபரும் வேல்யூ பெறும். அது மாதிரி நம்ம சொல்கிறது நம்ம என்னமோ மேம்பாக்கா நம்ம என்ன தான் பேசினாலும் பகவானுடைய நாமத்தை சொல்லிட்டு நம்ம ஆரம்பிக்கும் போது அது பகவத் விஷயமாக தான் இருக்குமே தவிர அது அந்நிய விஷயமா இருக்கும். அது வேல்யூவாக தான் இருக்குமே தவிர வேல்யூ இல்லாத வார்த்தைகள் வராது அப்படின்னு நம்ம நம்புகிறோம். அதனால் நல்லா புரிஞ்சுக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ சில பிரபுபாதனுடைய வார்த்தைகளை படிங்க, பகவத்கீதையை படிங்க, பாகவதத்தை படிங்க. அவருடைய வார்த்தைகள் ஒன்றொன்றும் பொன்னான வார்த்தைகள், புண்பட்ட மனசை ஆற்றக்கூடிய வார்த்தைகள். அதெல்லாம் நம்ம ஆத்மாவுடைய தோலை உரிக்கக்கூடிய வார்த்தைகள், நம்ம ஆத்மாவை பிரகாசிக்க செய்யக்கூடிய வார்த்தைகள். எவ்வளோ பியூரிஃபை ஆகிடும் தெரியுமா? சில பிரபுபாதனுடைய வார்த்தைக்கு அவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகிற மாதிரி அவ்வளோ உயிரோட்ட முடியாது, ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. அந்த பகவத்கீதைக்கு சமமாக வேறு பகவத்கீதை வராது. சத்தியமாக சொல்கிறேன். பிரபுபாதனுடைய பகவத்கீதைக்கு இணையா வேறு எந்த பகவத்கீதையும் வராது. ஆஸ் இட் இஸ்ன்னு போட்டிருக்காரு பகவத்கீதை. நம்ம என்னவோ தெரில, அது சரியான விளக்கம் இல்லை அப்படின்ற மாதிரி சில பேர் தோணும். அது வார்த்தைக்கு அப்படியே அந்த வார்த்தைக்கு விளக்கம் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். அது கரெக்டாக போட்டிருக்காரு, பர்ஃபெக்டாக போட்டிருக்காரு. இதுதான் உண்மை நோக்கம். பகவானை பிரதானமாக வைக்காம நீ என்ன கூட சேர்த்தாலும் ஈடுபடாது. பகவானை முன்னிறுத்தி கொண்டு நீ செய்தா கோடிக்கணக்கான பேர் இன்னைக்கு பகவத்கீதை படிக்கிறாங்களே. சில பிரபுபாதா பகவத்கீதை எத்தனையோ மொழிகளில், நூற்றுக்கணக்கான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது இந்த பகவத்கீதை. இந்த பகவத்கீதை மாதிரி எந்த பகவத்கீதையாவது சேல்ஸ் ஆகிருக்கா? சேல்ஸ் ஆகுது இருக்கட்டும், இப்போ இந்த அளவுக்கு பக்தியை உண்டாக்கியிருக்கா? இவ்வளோ பகவத்கீதை இருக்குது. ஏதாவது கிருஷ்ண பக்தியை உண்டாக்குற பகவத்கீதை சில பிரபுபாதா போட்ட பகவத்கீதை தான். இதுதான் பிரசித்தம். அடியே எத்தனையோ பேருக்கு ஃப்ரீயாக கொடுத்தேன் பகவத்கீதை. இந்த பகவத்கீதையை படித்தா உண்மையாக கிருஷ்ண பக்தி, நம்மளுக்கு திருடமான கிருஷ்ண பக்தி உண்டாகும். உண்மையான கிருஷ்ண பக்தி இருக்கட்டும், திருடமான கிருஷ்ண பக்தி. நீங்கள் கிருஷ்ணனை விட்டு விலகவே மாட்டீங்க. அப்படி ஒரு கிருஷ்ண பக்தி உண்டாக்கக்கூடியது இந்த பிரபுபாதனுடைய வார்த்தைகளை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். இதில் நான் அலட்சிய புத்தியே இருக்கக்கூடாது. உண்மையாக அந்த குருனுடைய வாக்கியங்களை அப்படியே கேதர் பண்ணணும். நான் என்ன சொல்கிறேன்னா, முதல்ல பிரபுபாதனுடைய லெக்சர் சிரவணம் முதல் நல்லது. பிரபுபாதனுடைய லெக்சரை கேளுங்க. அது தமிழில் கூட சில பேர் அவர் சொல்கிற வார்த்தைகளுக்கு அந்த சென்டென்ஸாக தமிழில் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது கூட நீங்கள் லெக்சர் கேட்கலாம். அந்த பிரபுபாதனுடைய வார்த்தைகளை காதல் விழணும். அந்த குருனுடைய வார்த்தைகள் காதல் விழுந்தால் தான் நம்ம அக்ஞானம் விலகும். அப்போ அந்த வார்த்தைகளுக்கு அவ்வளோ பவர்ஃபுல் இருக்குது. அந்த உயிரோட்டமுள்ள அந்த வார்த்தைகளை நம்ம கேட்டு 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 அதற்கு பிறகு நம்ம பார்த்தோம்னா பகவத்கீதை வேறு மாதிரி இருக்கும். அப்புறமா தான் என்ன அந்த வாழ்க்கையே மாற்றுச்சுன்னா அந்த பகவத்கீதை தான். அப்புறம் திருடமான கிருஷ்ண பக்தியில் நீ நிலைக்க வச்சிருக்கு. சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, பைபிளுக்கு போனால் அந்த கிருஷ்ணன் போனால் மறுபடியும் வரமாட்டாங்கன்னு. இதை வந்திருக்கனே, இந்த பகவத்கீதை பற்றி பேசுகிறேன், பாகவதத்தை பற்றி பேசுகிறேன், ராமாயணம் பாராயணம் பண்ணுறேன், எல்லாம் அந்த பக்தியில் நிலைக்க வச்சிருக்காரு. பிரபுபாதா என்னை ஆயுஷ்னு வந்துட்டாரு, கிருஷ்ண பகவான் என்னை ஆயுஷ்னு வந்துட்டாரு. கிருஷ்ணன் தான் அங்கே அனுப்பிச்சது. தெரிஞ்சுக்கிட்டு வாங்க இப்போ என்னன்னா, இப்போ உறுதியாக பகவானத்தில் பக்தி பண்ணலாம். கிருஷ்ண பக்தி பண்ணபடி பகவான் பண்ணிட்டார், ஏற்பாடு பண்ணிட்டார். எதுவுமே வேஸ்ட்டு கிடையாது. எங்கே போனாலும் ஒரு பாடத்தை கற்றுக்குறோம். நம்ம பைபிளில் படிக்கிறோம், பைபிளில் ஒரு பாடத்தை கற்றுக்குறோம். அதே சொல்ல பகவத்கீதையில் ஒரு பாடம் கற்றுக்குறோம். பகவத்கீதையில் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம், சத்தியத்தை. கிருஷ்ணன் தான் பரமாத்மா, கிருஷ்ணன் தான் பகவான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அப்புறமா நம்ம பகவத் படி. இப்போ ஒன்று தேன்மாரி நிற்கும் பாருங்கள். அந்த பிரபுபாதனுடைய வழிகாட்டுதல் பின்னாடியே போயிட்டோம்னா நல்லாயிருக்கும். நம்ம ஒரு குருவை ஆசிரித்து அந்த குரு மகாராஜை பிடிச்சிக்கிட்டு அவர் பின்னாடியே அவருடைய வார்த்தைகளை அப்படியே ஒபீடியன்ட் பண்ணி அப்படியே ஒபே பண்ணி அப்படியே அதை விசுவாசம் கொண்டு அதில் நம்பிக்கை கொண்டு அந்த வார்த்தைகளை நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டு போயிட்டோம்னா நமக்குள்ள கிருஷ்ண பிரேமையானது நம்மளுக்கு ஊற்றெடுக்கும்.
நம்ம மனசுல சாந்தி ஏற்படும். குருவை அவமதிச்சுட்டு நானா ஏதாவது தெரிஞ்சுக்க போறேன், நானா ஏதாவது படிச்சுக்கிறேன், எனக்கே எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் புரியும் அப்படின்னு நாமளா ஏதாவது பண்ண போய் தான் நம்ம நாசமாகிறது. நம்ம நாசமாகிறதே அதான். நம்ம சின்ன பின்னமாக ஆகிறதே அதான். நம்மளா தெரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்ணி நம்ம பகவத்கீதை படிக்கிறது, பாகவதம் படிக்கிறது தான். சில பிரபுபாதா சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் அப்படியே நம்பிக்கை கொண்டு அந்த வார்த்தையை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணின்னு வந்தாவே போதுமானது. நீ புதுசாக எதுவும் செய்ய வேணாம், புதுசாக எந்த பிரயத்தனம் பண்ண ரொம்ப கஷ்டப்பட வேணாம். ஈஸியான வழி பிரபுபாதா சொல்கிற அந்த வார்த்தைகளை அப்படியே ஃபாலோ பண்ணுவா. ஒரு குருவை ஆசிரிச்சிக்கோ, அந்த குரு தான் சில பிரபுபாதா. அந்த பிரபுபாதா பின்பற்றி போ, நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் பிரபுபாதா விட்டுட்டு இல்லை, இப்போ நான் இஸ்கானில் கூட நான் இதையும் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா எனக்கு எதுவும் உண்மையை மறைக்க முடியாது. எவ்வளோ பேர் இஸ்கானில் பகவத்கீதை சொல்கிறாங்க, பிரபுபாதா ஃபாலோ பண்ணி தான் சொல்கிறாங்க, நல்லா தான் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பிரபுபாதாக்களை கேட்ட மாதிரி நான் கேட்கல. பிரபுபாதா சொல்லக்கூடிய வார்த்தைகள் எப்படி உயிரோட்டம் இருக்கோ அந்தளவுக்கு இல்லை. நான் பார்த்துட்டேன். எவ்வளோ பேர் பகவத்கீதை சொல்கிறாங்க, சொன்னால் கூட நல்லா இருக்குது. ஏன்னா அவங்க பிரபுபாதா வார்த்தைகளை கடைப்பிடிக்கிறதுனால அதுக்காக அவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்கு. இருந்தாலும் பிரபுபாதானுடைய வார்த்தைகளுக்கு இருக்கிற உயிரோட்டம் இல்லை. என்னை பொறுத்தவரையும் பார்த்தா இல்லைன்னு சொல்கிறத விட இருக்கு. ஒருவேளை எனக்கு அக்செப்ட் ஆகலையே என்னன்னு தெரியல. எனக்கு பிரபுபாதா ரொம்ப பிடிச்சிருந்தாலும் அப்படி சொல்கிறேன்னா என்னன்னு தெரியல. எனக்கு உண்மையிலே பிரபுபாதா வார்த்தையில் எனக்கு ஒரு போதை. ஆனால் அவரை பின்பற்றி வரக்கூடிய மகாத்மாக்கள் நிறைய பேர் பகவத்கீதை சொல்கிறாங்க, பாகவதம் சொல்கிறாங்க, நல்லதாக இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனாலும் எனக்கு பிரபுபாதாக்கள் கேட்ட மாதிரி இல்லை, அதை தான் சொல்ல வரேன். பிரபுபாதா தான் இன்னைக்கு வரைக்கும் பிரபுபாதா வார்த்தைகளில் தான் எனக்கு என்னுடைய அந்த மங்கின என்னுடைய அந்த ஞானமானது நல்லா பிரகாசிச்சு எறிகிற மாதிரி பண்ணக்கூடியதே பிரபுபாதனுடைய வார்த்தைகள் தான். பிரபுபாதனுடைய லெக்சர்ஸ் கேட்கணும், சிரவணம் பண்ணணும். ஃபஸ்ட்டு அதை நான் அந்த ஆடியோஸு கேட்கணும். அந்த ஆடியோஸை நீங்கள் கேட்டு பாருங்கள். கேட்ட பிறகு நீங்கள் கண்டிப்பாக விட மாட்டீங்க, கண்டிப்பாக விட மாட்டீங்க. நான் அதில் ஒரு லெக்சர் நான் இதில் ஆட் பண்ணி கொடுக்குறேன், அப்படியே கேட்டுங்க. இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, இப்போ உபன்யாசம் பண்ணுறேன் இல்லையா, இது கூட ஆட் பண்ணி அந்த பிரபுபாதா லெக்சரையும் கூட ஆட் பண்ணி கொடுக்குறேன். அப்படியே கேட்டு பாருங்கள். கேட்டுட்ட பிறகு நீங்களே அந்த வார்த்தைகள் எல்லாரும், இந்த மகாத்மாவுடைய வார்த்தைகள், ஜெகத்குருவாகிய சில பிரபுபாதனுடைய வார்த்தைகள் எல்லாரும் கேட்கணும். கேட்டு தெளிவு பெறணும். தெளிவு பெற்று உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய புஸ்தகங்களை படிங்க. இப்போ அடியேன் அந்த இதில் அப்படியே லெக்சர்லேயே அவருடைய வார்த்தைகளையும் அப்படியே கொடுக்குறேன். அதை அப்படியே நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக. ராம 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 ராம. The following is a class on the Bhagavad Gita as it is, 6th chapter, text 1 through 4, given by His Divine Grace A.C. Bhaktivedanta Swami Prabhupada, recorded on September 5th, 1966, in New York. See Bhagavan Ubas. Bhagavan, the other day we have explained who is Bhagavan. Bhagavan is the last word of the Absolute Truth. The Absolute Truth is realized in three phases: impersonal Brahma, localized Paramatma Super Soul, and ultimately as the Supreme Personality of God. Ultimately, Bhagavan, or the Supreme Absolute Truth, is person. And secondarily, He is all-pervading Super Soul. And the Brahma Jyoti effulgence. So here it is said, see Bhagavan va. Bhagavan means the proprietor of everything and all-powerful, and He has got all famous. Nobody can be more famous than God, and all beautiful,
and full of knowledge and full of renunciation. Full of opulence, at the same time full of renunciation. Here, in the material world, you'll find if a rich man has got great opulence, he is not liking to give it up. He does not like to renounce. But in the Supreme Personality of Godhead, you will find full of all opulence, but at the same time full of renunciation. The 6 qualifications. Proprietor of all opulence, all famous, all strength, all beauty, all knowledge, and all renunciation. Anywhere you find all these 6 qualifications in full, he is the Supreme Personality of God. So here it is said, see Bhagavan was, the Supreme Personality of Godhead is speaking. His speaking means he is speaking with all knowledge. His knowledge has no flaw. Our knowledge has so many flaws. We commit mistakes. We are illusioned. Sometimes we speak something and at our heart there is something else. That means we cheat. And our experience all imperfect because our senses are imperfect. Therefore, I cannot speak anything to you. If you ask me, Swamiji, then what you are speaking? I am speaking simply what the Supreme Personality Godhead has said. I am just repeating the same words, that's all. Don't think that I am speaking. I am simply an instrument. Real speaker is the Supreme Personality of Godhead, who is without and within. So what does he say? He says, Anasthita karma phalam karyam karma karoti ja sa sannyasi cha yogi cha na niragni na cha kriya. Anasthita means without any shelter. Karma phalam. Everyone is working, expecting some result. Whatever you do, what? You expect some result. Here, Bhagavan says, the Supreme Personality Godhead says, that anyone who works without any shelter of the result, he works. Then, if he does not expect any result, then why does he work? Unless, suppose, I ask somebody to work this way, then he will expect something, some result, some remuneration, some reward, or some salary. That is the way of working here. But Krishna prescribes the anasthita karma phalam. One who works without any expectation of result or reward. Then why does he work? Karyam, it is my duty. It is my duty. Not with a result, but as duty. I am duty bound to do this. Karyam karma karoti ja. In such a way, if somebody works, sa-sannyasi, he is actually in the renounced order of life. There are 4 stages of life according to Vedic culture. We have many times explained to you that brahmachari, grihastha, vanaprastha and sannyasi. Brahmachari means student life, to be trained up in spiritual understanding, Krishna consciousness,
fully trained up, he is called brahmachari. Then, after full training, he accepts wife, he gets himself married, and lives with family and children. That is called grihastha. Then, after 50 years, he leaves the children alone and gets out of home, accompanied by his wife, and travels in the holy places. That is called vanapra, retired life. And at last, he gives her his wife to the care of his children, grown-up children, and he remains alone. And that is called sannyas, a renounced order of life. So these 4 orders of life there are. Now Krishna says that simply renouncement is not all. Simply renouncement is not all. There must be some duty. Karjam. Karjam means it is my duty. Now what is that duty? He has renounced the family life. He has no more botheration how to maintain his wife and children. Then what is his duty? That duty is very responsible duty. To work for Krishna. Karjam. Karjam means it is the real duty. There are 2 kinds of duties in our life. One duty is to serve the illusion, and the another duty is to serve the reality. When you serve the reality, that is called real sannyas. And when we serve the illusion, that is called maya. Now, either to serve the reality or to serve the illusion, I am in such a position that I have to serve. My position is not to become the master, but to become the servant. That is my constitution. Everyone in this material world, he is a servant. Nobody is master. One thinks that I am the master, but he is actually servant. Suppose if you have got your family, if you are thinking that you are the master of your wife, of your children, of your servant, of your business, that is false. You are the servant of your wife, you are the servant of your children, you are the servant of your servants. That is your real position. Any case you take, the president, he is considered to be the master of your country, but actually he is the servant of your country. So if you go on analyzing that our position is always servant. So, either we shall become the servant of illusion, or we shall have to become the servant of God. But if we remain the servant of illusion, then our life is wasted. Everyone is servant of illusion. He is servant of nobody, but servant of illusion. He is expecting some profit. For serving, he is expecting some profit. But that profit is transient and illusion. Therefore, he is servant of illusion. And when a person becomes to his real senses, transcendental senses, or jnana, when he becomes actually the person in knowledge, then he becomes the servant of the reality. Because I am servant always, this way or that way. So knowledge means, then why shall I serve the unreal illusion? Let me serve the reality. If my business is to serve and nothing to be, and never to be master, always to serve, then why I shall serve the illusion? Let me serve the real. That sense is called knowledge. So anashrita karma phalam, sannyas, renounced order of life means
one who is in perfect knowledge, he can take sannyas. Otherwise, if he takes all of a sudden the renounced order of life, he will create misery for himself and misery for others. In full knowledge, that's sannyas. So here, how that full knowledge is exhibited after sannyas, that is explained here by the Supreme Personality of Godhead. What is that? Karjam. It is my duty to become Krishna conscious and to serve the cause of Krishna. Oh, that is my duty. That is my real duty. When we come to this knowledge, then we become Mahatma or the great soul. Vasudeva Sarvamiti Sa Mahatma Sudurlabh. We'll find in the Bhagavad Gita. Bahunam Janmanam Ante Jnanavan Mang Prabodha. After many births, when a person, when a soul is perfectly elevated to the platform of real knowledge, transcendental knowledge, then what does he do? He surrenders unto me. Krishna says, he surrenders unto me. Why? Now Vasudeva Sarvamiti, you are everything. Vasudeva means Krishna. This is Krishna consciousness. But Krishna says, such Mahatma Sudurlabha, such great soul is very scarce, rarely found. But any intelligent person, if he understands this philosophy, that my ultimate goal of life is to surrender unto Krishna, why not surrender immediately? Why shall I wait? Bahunam Janmanam Ante. Why shall I wait for so many births? So that stage is called real sannyas. Karjam. Karjam means it is my duty. I am not forced, but voluntarily, out of love, transcendental love. Just like mother serves this child out of love. There is no question of salary or remuneration. The mother loves his child. Similarly, you can love the Supreme Lord in many ways. You can love the Supreme Lord as master. You can love the Supreme Lord as friend. You can love the Supreme Lord as child. You can love the Supreme Lord as your husband. Anyway, there are 5 different rasas or humas in which we are eternally related with the Supreme Lord. And when we are actually in the liberated stage of our knowledge, we can understand that our relationship with the Lord is in this way. That is called Sarup Siddhi. That is real self-realization. That is real self-realization. Everyone has an eternal relationship with the Lord, either in the conception of master and servant, or in the conception of friend and friend, or in the conception of parents and the child, or in the conception of husband and wife, or in the conception of paramour and lover and beloved. So, these relationships are there eternal. Now, the whole process of spiritual realization is to come to this stage, transcendental stage. This relationship with the Supreme Lord is pervertedly reflected in this material world. And therefore, we have got this relationship here, master and servant. But because it is perverted, therefore that relationship is not master and servant. That relationship is with the money and benefits. There is no love. There is no love. Here in this material world, the master and the servant, that relationship continues
so long the master is able to pay the servant. As soon as the payment is stopped, the relationship of master and servant also stops. Therefore, that is not eternal. Come on, sit down. That is not eternal. Similarly, here also, there is relationship between friend and friend. But in slight difference of opinion, the friendship breaks. The friend becomes enemy. Therefore, it is perverted reflection. Similarly, the relationship between relationship between mother and son, a slight difference of opinion breaks the relationship, and the son becomes out of the relationship of mother, mother becomes out of it. Everywhere, husband and wife, a slight difference of opinion, there is divorce, separation. So no relationship here in this material world is actual. Always remember that all relationship in this material world is perverted reflection of that relationship which we have got eternally with the Supreme Personality of God. It is simply reflected, just like the sunshine. And the sunshine is reflected in the glass, and that reflection comes here. In my apartment, at 6 o'clock, the sunshine comes from the western side, eastern side. Then in the evening, the sunshine cannot come from the eastern side. The sunshine comes from the western side. But it is coming because it is reflected through a glass in the opposite house. This is the idea of reflection. That reflection of the sunshine is not real. But it appears just like sunshine. Similarly, all our relationships here, either as master and servant, or as friend and friend, or as parent and child, or as husband and wife, or as lover and the beloved, any relationship, whatever we see here, that is the perverted reflection of our eternal relationship with God. So, when we come to that and the platform of understanding, then we are perfectly in knowledge. So when that knowledge comes, here it is stated, he said, the service of the Lord, Krishna consciousness, Karjam means it is my duty. Because I have got my eternal love relationship with Krishna. There is no question of remuneration. Of course, remuneration is there 1,000 times more than what remuneration we get here by rendering our service. Krishna, 1,000 times, not 1,000 times, because there is no limit. There is a nice story of a great devotee, Bali Maharaj. Bali Maharaj was a very powerful king, and he conquered over the heavenly planets. So, the denizens of the heavenly planets, they appeal to the Supreme Lord to save them, that we are now conquered by the demonic king, Bali Maharaj. So, Bali Maharaj and Krishna took the shape of a dwarf and went to Bali Maharaj for begging as a Brahmin boy. And he approached him, Bali Maharaj, I want something from you. You are a great king. You give in charity to the Brahmins. So I want something from you. The Bali Maharaj said, yes, I shall give you. What you want? Now I want land of 3, in the measurement of my soul, 3 soul measurements. That's all. So he was a boy, his soul was not very long. So Bali Maharaj said, what he will do is a small piece of land. But he said,
Yes, that will suffice me. If you promise this measurement of my 3 palms land, that will suffice. Then Bali Maharaj agreed, and by his true measurement of the palm, he covered the whole universe. Then he is asking, Bali Maharaj, now whatever you got, now it is finished by 2 feet, by 2 measurement of my palm. Now where I am going to keep my third one? Then Bali Maharaj understood that it is a favor of the Supreme Lord. He said, my dear Lord, yes, I have now lost everything, I have no other property, but I have got my head. Please kindly keep. So, the Lord was very much pleased on him, and he offered, Bali Maharaj, then what do you want from me? No, I never expected anything from you. I could understand. He wanted from me everything. So I have offered me everything that is finished. How then? Then Lord says, yes, but from my side, I have done something to offer you. And I shall remain as your order carrier servant in your door. So he remained always, just like we are sitting here. There may be some doorman. Lord became his doorman. So that is the return. If we offer something to Lord, that is rewarded in many millions of times. So we should not expect. The Lord is always serious to return the service of the servant, of his devotee. So there are many devotees. This devotee, Bali Maharaj, is surrendered everything for the service of the Lord. So he became a famous king. Sarva Atma Sapane Avavad Bali Vaiyasi. So now, anyone who thinks that service of Krishna or service of the Lord is my duty, he is the man in perfect knowledge. Sasannyasi. Sasannyasi ka yogi. And is actually yogi. We have heard the names of so many yogis, but here Krishna says in the Bhagavad Gita, he is actual yogi, who has surrendered himself fully unto me, and he is engaged in my service as a matter of duty. That's it. Sa sannyasi sa yogi cha, na niragni na ka kriya, na niragni. Niragni means those who have left home in the Varnashram Dharma, one who is a householder, he has to perform daily yoga. So there is fire. He still will find the Parsis, they are fire worshippers. So this fire worship is recommended in Vedic literature. So Grihasthas or the householders, they are expected to offer sacrifice in the fire daily. Jal sannasamiti prahu yogam tad vidhi pandava na jasangnasta sankalpa yogi bhavati kasya. Now here's a very important point. Jal sannasamiti prahu. Lord Shri Krishna in a text of John, that whatever is known as sannyas, renounced order of life, that is also yoga. Yoga system and sannyas, there is no difference. Because everything on the yoga system, this Bhagavad Gita is also known as yoga system. You will find here 3 kinds of yoga: karma yoga, jnana yoga, and bhakti yoga. So, just like you have got a staircase to rise up to the 5th or 6th or 10th floor, or more than that, the whole staircase or the lift service is called yoga. Now, somebody may be in the 5th floor, somebody may be in the 10th floor, somebody may be on the 50th floor.
but the same lip service is going. So you get the lip service as the yoga, connection between the highest story to the down. Anyone who has elevated himself to a certain platform, someone is called Karma Yogi, someone is called Jnana Yogi, someone is called Dhyana Yogi, someone is called Bhakti Yogi. So there are different kinds of yoga in this conception. Otherwise, the lip service, yoga service is the same. It is the difference is between the elevation point. So similarly, jad sannyasam iti prahu yogantam riddhi Pandava. Oh Arjuna, Pandava means the son of Pandu, Arjuna. You can understand that what is sannyas and what is yoga, they are the same principle. They are the same principle. How? Na dhasangnasya sankalpa yogi bhavuti kasana. Because without being freed from desire or sense gratification, nobody can become either a yogi or a sannyasi. Everyone is trying to have some profit out of his activity. There are many yogis, they perform yoga system or teach yoga system for some profit. But that is not the idea of yoga system. Everything should be engaged in the service of the Lord. Everything. Whatever we do, either as ordinary worker, or as sannyasi, or as yogi, or as jnani, all our energy should be dotted with Krishna consciousness. That is real sannyas, that is real yoga. Anurukham nijyogam karma karanam uchyate. Those who are just stepping on the staircase of the yoga system, for them karma karanam uchyate, they must work. In the beginning, nobody should stop working. Nobody should stop working. That's right. You will find in the Bhagavad Gita that Krishna requesting Arjuna to become a yogi, but he never asked him to cease from the fight. How one can become a yogi at the same time remain a fighter? That's a practical example you see. Krishna is asking Arjuna, Tasmad yogi bhava Arjuna. My dear Arjuna, therefore you become a yogi. But he, at the same time, he is asking to fight. And now we know the yogi sits down at a place and meditates and concentrates his mind and controls his senses. How is that? He is fighting at the same time yogi. This is the mystery of Bhagavad Gita. He can remain a fighting man, at the same time the highest yogi, highest sannyasi. How? In Krishna consciousness. You have to fight for Krishna, that's all. That is the secret. That is the secret. If you fight for Krishna, if you fight for work for Krishna, if you eat for Krishna, if you sleep for Krishna, if you do everything for Krishna, then you are the yogi, you are the sannyasi, and you are everything. That is the secret of Bhagavad. It is practical example, you see, that Arjuna is asked, Tasmad yogi bhava Arjuna. My dear, now you will find in this chapter, Krishna will instruct Arjuna how to become a Dhyana yogi. That is meditation, yogi in meditation. He will ask Arjuna in this chapter, and he will find Arjuna will say, my dear Krishna, it is impossible for me. It is impossible for me. The system which is a domain for meditation is not possible for me. And actually also, although the instruction of yoga system
is offered to Krishna in very full detail, you'll never find in the history of Arjuna's life that ever he became a meditator. Ever. Then how he became the most perfect yogi? That we'll find at the end of this chapter, that one who is always thinking of Krishna. Yoginamapi sarvesam magdata antaratmana sadhyavan bhajati jumam samedittatamo mataha. Krishna, when he saw that Arjuna is declined, then he said, my dear Krishna, my dear Arjuna, you are the highest yogi. You are the topmost yogi. Why? Because you are always thinking of me. You have no other business than to think of me. This is the yoga system, this is the sannyas system, this is the jnana system, all perfection of jnana, yoga, dhyana, and whatever, sacrifice, charity, and penance, all the recommended activities for spiritual realization ends in Krishna consciousness. So if you directly become Krishna conscious, then you are yogi, sannyasi, and everything, as it is stated here. Sa sannyasi sa yogi cha. He is sannyasi, he is yogi, and he is everything. He is everything. So this simple method to become Krishna conscious is the highest perfection of life. Therefore this society is established for Krishna consciousness. And the techniques are there in the Bhagavad Gita, and there are Srimad Bhagavatam. Just try to accept this principle of life, and this human form of life will be successful and perfect by Krishna consciousness. So Arurukha Munir Jugam Karma Karanam Uchyate, those who are in the preliminary state, they should always work for Krishna. Always, they must find out always some duty. What is there to work now for Krishna consciousness? Karma Karanam Uchyate. They should not remain idle for a second. Always find out some duty. That is meditation. How I shall work for Krishna? Arurukha Munir Jugam Karma Karanam Uchyate. Yogarurasya tasaiva samakkaranam uchyate. And when one is advanced in perfect stage of that Krishna consciousness, then he may not physically work, but because within himself he is always working for Krishna. Samakkaranam uchyate. So in the beginning, just like in small boys and children, they are always 24 hours engaged in the schooling. Otherwise, they will spoil. So similarly, those who are in the preliminary stage of Krishna consciousness, they should always engage themselves in the work. There are varieties of work. Now, those who are actually working with our society, they practically do not find any time, any rest. There are so many work. They cannot finish. Day and night we have got work for Krishna consciousness. And we are happy to execute such work. And the students who are working with us, cooperating, they are also happy. You will find happiness. If you chant Hare Krishna 24 hours, you will never get tired. And that is it. You will never get tired. And any other material thing, if you chant or you repeat 3 times, you get tired. It is practical thing. But if you go on chanting Hare Krishna 24 hours, you will never get tired. So if you engage yourself in the activity of Krishna consciousness, you will never get tired. Because you are acting on the spiritual platform. Spiritual platform is absolute. The material planet platform is different. If you work very hard, then you get tired. So these are the understanding of spiritual consciousness or Krishna consciousness. Now here it is very clearly explained.
jadahi nendriyartheshu na karmasu anusajjate sarva sankalpa sannyasi yogarura sadasyate. When one becomes first class yogi, or when one is considered to be elevated in the highest yogic platform or sannyas platform, then jada, at that time, when na indriyartheshu, a person who works not for sense gratification, that's all. Everyone works for sense gratification. In the material world, everyone is working for sense gratification. Everyone works here to get some reward, some remuneration for wages, and that is utilized for sense gratification. Now here it is said, yogarura, when one is perfect yogi, that is explained here, that jadahi na indriyartheshu, when one does not work for sense gratification, na karmasu anusajjate, he does not engage himself in the work simply for sense gratification. And sarva sankalpa sannyasi, and he has no desire to get any fruit, because his desire, seeing Krishna, is already there. So he has no other desire.